ஷார்ட் சர்க்யூட் பண்றது எதுக்காக, அதாவது பிஃபோர் ஒரு லைன் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னால ஷார்ட் சர்க்யூட் ஸ்டடிஸ் அனலைஸ் பண்ணுவாங்க அந்த நெட்வொர்க்கை. எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல நார்மல் கண்டிஷன்ல எவ்வளவு இம்பிடன்ஸ் இருக்கு, எவ்வளவு கரண்ட் இருக்கு, எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு, ரெண்டு சேர்ந்து எவ்வளவு பவர் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு தெரியும். இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்ன இருக்கும், ரிலே இருக்கும், சர்க்யூட் பிரேக்கர், ப்ரொடெக்டிவ் டிவைஸ், ஐசோலேட்டர் இதெல்லாம் இருக்கும். ப்ரொடெக்டிவ் டிவைஸ் எல்லாமே இருக்கும், ரிலே, சர்க்யூட் பிரேக்கர் இதெல்லாம். அப்ப நார்மல் கண்டிஷன்லயும் இந்த ரிலே வந்துட்டு விஸ்டாண்ட் பண்ணணும், சர்க்யூட் பிரேக்கர் விஸ்டாண்ட் பண்ணணும். திடீர்னு ஏதாவது லைன்ல ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா, 3 லைன்ல ஷார்ட் சர்க்யூட்னா இதுதான் மேக்ஸிமம் கரண்ட். 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் தான் ஒரு டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்குடைய மேக்ஸிமம் கரண்டா இருக்கும். அப்ப நார்மல் கண்டிஷன்ல போகக்கூடிய கரண்ட்டும் விஸ்டாண்ட் பண்ணணும். திடீர்னு ஏதாவது ஃபால்ட் 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த மேக்ஸிமம் கரண்ட்டையும் இந்த ரிலேவும் சர்க்யூட் பிரேக்கரும் விஸ்டாண்ட் பண்ணணும். லைன்ல கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே விஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அது விஸ்டாண்ட் பண்ணாதான் ரிலே சென்ஸ் பண்ணி அந்த சிக்னல் சர்க்யூட் பிரேக்கருக்கு சென்ட் பண்ணும்போது அந்த சர்க்யூட் பிரேக்கர் என்ன கான்டாக்ட் ஓப்பன் பண்ணணும், அந்த ஃபால்ட் எஸ்டிங்யூஸ் பண்ணணும், கிளியர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஸ்டடிஸ் வந்து எதுக்காக எசென்சியல் அப்படின்னா, சரிங்களா, இது டு கெட் த மேக்னிடியூட் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். எவ்வளோ கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இருக்கு அப்படின்ட்டு அதனுடைய மேக்னிடியூட் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், கரெக்டான சாய்ஸ், அதாவது ப்ராப்பர் சாய்ஸ் சொல்லுவாங்க, கரெக்டான ரேட்டிங்ல ப்ராப்பர் சாய்ஸ் ஆஃப் ரிலேவையும் சர்க்யூட் பிரேக்கரையும் சூஸ் பண்ணலாம். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, நார்மல் கண்டிஷன்லயும் இது விஸ்டாண்ட் பண்ணும். நார்மல் கண்டிஷன்ல இப்போ 3 லைன் போயிட்டு இருக்கு, 1 ஆம்ஸ் 1 ஆம்ஸ் 1 ஆம்ஸ், 3 லைன் 1 ஆம்ஸ் இருக்கு, 1 ஆம்ஸ் 1 ஆம்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா இது நார்மல் கண்டிஷன். திடீர்னு 3 லைன் டச் ஆகுது அப்படின்னா 1 ஆம்ஸ்ங்கிறது 200 ஆம்ஸா போகலாம், இல்லை 1000 ஆம்ஸா போகலாம். அப்ப கரண்ட் அதிகமா போகும்போதும் சரிங்களா அந்த லைன்ல இன்ஸ்டால் பண்ண முடியாத ரிலே சர்க்யூட் பிரேக்கரை விஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ இது கிளியரா? நெக்ஸ்ட் இதனுடைய ஃபால்ட் கரண்ட் என்னவா இருக்கும்? ஸோ இதுக்கு ஃபால்ட் கரண்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஓம்ஸ் லா. ஸோ ETH டிவைட் பை ZTH பிளஸ் ZF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபால்ட் கரண்ட் கால்குலேஷன் ஃபார்முலா ETH தெவினியன்ஸ் மாடல்ல கால்குலேட் பண்ணுவாங்க சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அனாலிசிஸை. ETH அப்படின்னா 1 at angle of 0 degree. இது வந்துட்டு 1 எடுத்துக்கலாம் சிம்பிளா. ZTH ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபால்ட் இம்பிடன்ஸ், ஃபால்ட்டான இடத்துல இம்பிடன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா என்னோட வேல்யூ 0வா தான் இருக்கும். சப்போஸ் அந்த வேல்யூ ஃபால்ட்டான இடத்துல இம்பிடன்ஸ் 0ன்னு சொன்னோம்னா அது பேர் சாலிட் ஃபால்ட் ஆர் போல்டட் ஃபால்ட். சப்போஸ் ஃபால்ட்டான இடத்துல கொஞ்சம் இம்பிடன்ஸ் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு பார்ப்போம். அதான் ஸோ இந்த இதுக்கு இங்க எழுதுறேன், சாலிட் ஃபால்ட் ஆர் போல்டட் ஃபால்ட், சாலிட் ஃபால்ட் ஆர் போல்டட் ஃபால்ட். ஒரு இடத்துல ஃபால்ட், இப்போ 3 ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு இடத்துல ஃபால்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் மேக்சிமம் இருக்கும். உங்களுக்கு கரண்ட் மேக்சிமம் அப்படின்னா உங்களுக்கு இம்பிடன்ஸ் கம்மி. இம்பிடன்ஸ் என்ன கம்மியா இருக்குன்னா ஃபால்ட்டான இடத்துல இம்பிடன்ஸ் வந்துட்டு ஃபால்ட்டான இடத்துல இம்பிடன்ஸ் வந்துட்டு 0வா இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் அது சாலிட் ஃபால்ட் ஆர் போல்டட் ஃபால்ட். சரிங்களா? ஸோ அப்போ எது வந்துட்டு சிவியர் ஃபால்ட்னு கேட்டாங்கன்னா அதுல சாலிட் ஃபால்ட் போல்டட் ஃபால்ட் நீங்க கொடுத்துருந்தாங்க ஏதோ ஒரு இதுல அப்படின்னா அதுதான் சிவியர் ஃபால்ட்டா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சாலிட் ஃபால்ட்ல ஃபால்ட்டான இடத்துல இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும், 0. இம்பிடன்ஸ் இது 0 அப்படின்னா எனிதிங் டிவைட் பை 0 இன்ஃபினிட்டி. அப்ப கரண்ட் சுட் பி மேக்ஸிமம் கரண்ட். எப்பயுமே ஒரு டிவைஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டியூ டு கரண்ட். ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் என்ன இருக்கும், காயில் இருக்கும், காயில் வைண்டிங் இருக்கா, அந்த வைண்டிங்ல இன்சுலேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு வைண்டிங் மேல இன்சுலேஷன், ஒரு காயில் மேல ஒரு காயில். அப்ப கரண்ட் அதிகமா போகும்போது அந்த காயில் கரண்ட் போகும்போது ஹீட் ஆகி இன்சுலேஷன் மெல்ட் ஆகி ரெண்டு டச் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகி எகைன் மறுபடியும் கரண்ட் அதிகமா போய் மறுபடியும் ஹீட் ஆகி அடுத்த வைண்டிங்ல இருக்கக்கூடிய இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகி மெல்ட் ஆகி மறுபடியும் டச், இதே மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் டோட்டல் காயிலும் டேமேஜ் ஆகும். அப்போ காயிலே இல்லை அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகும்னா ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் சாலிட் ஃபால்ட் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தேன் அப்படின்னா சாலிட் ஃபால்ட் இல்ல போல்டட் ஃபால்ட்னு ஆன்சர் வந்து அதான் மேக்ஸிமம் சிவியரிட்டி ஆஃப் ஃபால்ட். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி ஆர் ஃபால்ட் லெவல் ஆர் ஃபால்ட் MEA. ஸோ இது உங்களுக்கு தெரியும், ஃபால்ட் MEA. சரிங்களா? ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி ஆர் ஃபால்ட் லெவல் ஆர் ஃபால்ட் MEA. ஓகேங்களா? ஸோ இது என்ன டெஃபினேஷன் அப்படின்னா ஃபால்ட் MEAன்னு இருக்கீங்க.
ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டின்னு இருக்கு. எப்பவுமே ஒரு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டினா பவர் ரேட்டிங். ஃபால்ட் எம்இ எதனோட யூனிட்? இது வோல்டேஜ், இது கரண்ட், ரெண்டு சேர்ந்த பவர். இது பவர். பவர்ல என்ன இருக்கும்? வோல்டேஜ் இருக்கும், இன்னொன்று கரண்ட் இருக்கும். எப்பயுமே நான் சொல்றேன், ப்ரீ ஃபால்ட் இந்த இடிஐசிக்கு வோல்டேஜ் நான் என்னென்ன எடுத்துக்கிறீங்க? பர் யூனிட் மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். அப்போ 1ன்னு போடுறீங்க, ஃபால்ட் கண்டுபிடிக்கும் போது 1 போடுறீங்க அப்படின்னா இது என்னது? ஃபால்ட் ஆச்சுன்னா 0ன்னு போடுவீங்க. அப்ப இங்க 1ன்னு போடுறீங்கன்னா என்னது? ஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னால என்ன வோல்டேஜ் இருக்கு பர் யூனிட்ல? பர் யூனிட்ல என்ன வோல்டேஜ் இருக்கும்? மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன டெஃபினிஷன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரீ ஃபால்ட் பஸ் வோல்டேஜ். ப்ரீ ஃபால்ட்னா ஃபால்ட் ஆகுது முன்னால என்ன பஸ் பால் என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ். சரிங்களா? இன்ட்டு கரண்ட் எடுத்தது. போஸ்ட் ஃபால்ட் கரண்ட் ஃபால்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன கரண்ட் இருக்கு? சரிங்களா? போஸ்ட் ஃபால்ட் கரண்ட். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபைனலா என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணிருப்போம்னா, ஸோ 1 டிவைட் பை XTH பர் யூனிட் எம்ஏ. யூனிட் வந்துட்டு பர் யூனிட் எம்ஏ. சரிங்களா? ஸோ இந்த ஆக்சுவலா ZTH ஆர் XTH கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி இல்லைன்னா ஃபால்ட் லெவல் ஆர் ஃபால்ட் எம்ஏ இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அனாலிசிஸ். நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வரும்போது இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ். ரேஷியோனா புரியல, அந்த எம்இஏ அது மாதிரி இல்லாமா? அதான் இது மட்டும் தான் கேட்பாங்க. சரிங்களா? XTH வச்சு இதை வச்சு கேட்பாங்க. ZTH XTH. நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வரும்போது அது என்ன மாதிரி இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஜஸ்ட் தியரி தான் நான் பேசிட்டு போறேன். ஓகேங்களா? சம்ஸ் இந்த இது வரும்போது நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் டிவைட் பை ஷார்ட் சர்க்யூட் இல்லையான்னு கேக்குறீங்களா? அதுக்கு பேர் என்ன? ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ. அது பேர். நீங்க சொல்றது மெஷின்ஸ்ல ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோனா தான் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஞாபகம் இருக்கா? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அட் ரேட்டட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இது பேர் என்னது? ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ. இது வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி. கிளியரா? ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ். ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஸ்டெபிலிட்டினாவே உங்களுக்கு தெரியும். ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு மோட்டர் இருக்கு, திடீர்னு ஒரு லோடு வந்துட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஜென் செட்னு வச்சுக்கோங்க, ஜெனரேட்டர். சரிங்களா? இந்த ஜெனரேட்டர் என்ன ஆகுது? நீங்க இதுல வந்துட்டு பிரைம் ஒரு கப்புள் பண்ணிருப்பீங்க டர்பைனுக்கு நீங்க வாட்டரவோ இல்லை ஏதோ ஒரு இன்புட் கொடுப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரிங் கொடுக்குறோம்னா டர்பைன் ரொட்டேட் ஆகும், மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அதை கப்புள் பண்ணி ஜெனரேட்டர் கொடுத்துருப்பாங்க, ஜெனரேட்டர் ரன் ஆகும், ரொட்டேட் ஆகும். அப்ப இங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணா எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ இந்த எலக்ட்ரிக் பவர் எங்க போகும் அப்படின்னா லோடுக்கு போகும். கரெக்டுங்களா? லோடுக்கு போகும். இப்ப நார்மலா ஸ்டேபிளா ரன் ஆயிட்டு இருக்கு, திடீர்னு லோடு நான் ஃபுல்லா சட்டனா இருக்கு ஹெவி லோடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 100 மெகாவாட் லோட் டிமாண்ட் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லா லோட கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா திடீர்னு 500 மெகாவாட் லோடு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ லோட் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ஜெனரேட்டருடைய பவரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ சடனா இங்க கவனிங்க, ஜெனரேட்டர் நார்மலா ரன் ஆயிட்டு இருக்கு ஸ்பீடு, திடீர்னு லோடு ஆட் பண்ண என்ன ஆகும்? ஸ்பீடு குறையும். சரிங்களா? ஸ்பீடு குறையும். அப்ப எலக்ட்ரிக் பவர் இன்னும் குறைய ஆரம்பிக்கும். ஆனா இங்க டிமாண்ட் 500, ஆனா இங்க வந்துட்டு 100 தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ லோ பவர் ஒரு லோடு கொடுத்தீங்க அப்படின்னா லோ பவர் கொடுத்தா எக்யூப்மெண்ட்ஸோட லைஃப் என்ன ஆகும்? டிகிரேட் ஆகும். சரிங்களா? அப்ப சடனா இங்க டர்பைன் மெக்கானிக்கல் இந்த இதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்பதான் என்னுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் பவர் இன்க்ரீஸ் ஆகும், அந்த பவர் லோ டிமாண்டை மீட் பண்ணும். அப்ப மெக்கானிக்கல் பவர் இன்க்ரீஸ் பண்ணா இங்க டர்பைன்ல வால்வ் இருக்குல்ல, இங்க ரொட்டேட் ஆகுதுல பிளேடு, இந்த வால்வ்ல வாட்டர் கொடுத்துட்டு இருக்குன்னா வாட்டருடைய ஃபோர்ஸ் ஓப்பனிங் வால்வ் இருக்கும், அந்த வால்வ் ஓப்பன் பண்ண அப்படின்னா அந்த ஃப்ளோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அந்த டர்பைனுடைய ஸ்பீடு வேகமா இன்க்ரீஸ் ஆகும், மெக்கானிக்கல். அப்ப ஜென்ரேட்டிங் இது வந்துட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைம் டியூரேஷன்ல சடனா லோட் ஆட் பண்ணா ஜர்க் ஆகும், அதே மாதிரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணா சடனா ஜர்க் ஆகும். அப்போ ஒரு ஆசிலேஷன்ஸ் இருக்கும், ரோட்டர் சுத்தும் போது ஒரு ஆசிலேஷன்ஸ் இருக்கும். இந்த ஆசிலேஷன் எப்படி இருக்கு அப்படி அதை பார்க்கறது தான் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ். சரிங்களா? ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு சடனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்போது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு நார்மலா எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அனலைஸ் பண்றது தான் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ். அந்த ஸ்டெபிலிட்டியா இருக்கா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்கா? சரிங்களா? டிரான்சியன்ட்னு இருக்கும் ஒண்ணு, ஸ்டெபிலிட்டியில அனலைஸ் பண்ணும்போது டிரான்சியன்ட் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட். இதுல எது வந்துட்டு ஸ்டேபிள் ஸ்டேட், எது அன்ஸ்டேபிள் ஸ்டேட்?
ஸோ இதுல எது டிரான்சியன்ட்ங்கிறது என்ன ஸ்டேட், ஸ்டெடி ஸ்டேட். இந்த டிரான்சியன்ட் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் எடுத்துனே இப்படி ஒரு ஆசிலேஷன்ஸ் வரும். அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா இப்படி நார்மலா வந்து ரீச் ஆயிடும், ரெஃபரன்ஸ் ரீச் ஆயிடும். அப்ப இது என்ன அப்படின்னா ஆக்சுவலா இப்படி கரு இங்கேயும் போடணும். இதுதான் டிரான்சியன்ட் பீரியட். டிரான்சியன்ட்னா சம் ஆசிலேஷன் இப்படி இருக்கலாம், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். கரெக்டா? அப்ப இது என்னது அன்ஸ்டேபிள். அதுவே நீங்க அந்த ரீஸ்டோர் பண்ணி ஃபைனலா இந்த லிமிட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இது ஸ்டெடி ஸ்டேட். அப்ப ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேபிள், டிரான்சியன்ட் அப்படின்னா அன்ஸ்டேபிள். இட் பிகம் அன்ஸ்டேபிள். ஆனா டிரான்சியன்ட் நம்ம அன்ஸ்டேபிள் சொல்ல முடியாது. அந்த டிரான்சியன்ட் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் இட் பிகம் என்னது ஸ்டேபிளா கொண்டு வரலாம். சரிங்களா? கொண்டு வர முடியல அப்படின்னா டிரான்சியன்ட் மே பிகம் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ அப்ப ஸ்டெடி ஸ்டேட்டுக்கும் டிரான்சியன்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க, இது வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி, இது டிரான்சியன்ட் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. இதுல எல்லா பேராமீட்டர்ஸும் வோல்டேஜ், கரண்ட், ஃப்ரீக்வன்சி, பவர் எல்லாமே இதுல என்ன இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. இதுல வந்துட்டு வேரியபிள். ஓகேங்களா? டிரான்சியன்ட்னாவே சடன் சேஞ்ச். சரிங்களா? சடன் சேஞ்ச். இது வந்துட்டு லீனியர், ஒரு ப்ராப்ளத்துல லீனியரா ஈக்குவேஷன் பவர் ஒன்னுனா எல்லாமே பவர் ஒன்னா இருக்குன்னா இதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணலாம் ஈஸியா. இது வந்துட்டு நான் லீனியர் ஈக்குவேஷன். சரிங்களா? நான் லீனியர் ஈக்குவேஷன். ஒரு சிஸ்டம் இருக்குன்னா மாடலிங் பண்ணுவோம், அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதை வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி இருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ். லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ். ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா லைட்டா சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 1 வாட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், 1.001 வாட்ஸ்னு லைட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா லைட்டா ஜெனரேட்டரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்ப இது ஒரு பெருசா எடுத்துக்காது. லைட்டா ஆசிலேஷன் வந்து ஸ்டெடி ஸ்டேட் மெயின்டைன் ஆகும். இங்க லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ். இப்போ வந்து சடனா ஆட் பண்றேன் லோட, ஹெவி லோட சடனா ஆட் பண்றேன், ஹெவி லோட் ஆர் ரிமூவ் பண்றேன், ஹெவியா ஓடிட்டு இருந்த லோட சடனா ரிமூவ் பண்றேன். இப்ப ஸ்பீட் அதிகமாகும்ல உங்களுக்கு, அது மாதிரி. இல்லைன்னா திடீர்னு ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகுது, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் என்னன்னா லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ். அப்போ உங்களுக்கு என்னன்னா டிரான்சியன்ட் பீரியட்லேயே தான் உங்களுக்கு இருக்கும். டிரான்சியன்ட் பீரியட்லேயே தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் டிரான்சியன்ட் ஸ்டேட். ஸ்விங் ஈக்குவேஷன். சரிங்களா? கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்ப்போம் அப்புறமேட்டுக்கு எப்படிலாம் வரும் ஸ்விங் ஈக்குவேஷன். ஸோ ஃபைனலா உங்களுக்கு ஒரு மெஷின் வந்துட்டு ஸ்விங்னா ஆசிலேஷன். இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிஸ்டத்துல இருக்கிற பேராமீட்டர்ஸ் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் டெரிவேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சிங்க்ரோனஸ் மிஷின்னா அந்த வேல்யூஸ், சரிங்களா, இது எல்லாமே இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி அப்படின்னா அந்த ஸ்விங் வந்துட்டு அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கா, லிமிட் கொடுத்துருப்பாங்க, அந்த லிமிட்டுக்குள்ள இல்ல எக்ஸீட் ஆகுதா அப்படின்னு அனலைஸ் பண்றது தான் ஸ்விங் ஈக்குவேஷன். ஸ்விங் அப்படின்னா ஆசிலேஷன். ஆசிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஒரு மெஷினுடைய ஆசிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பை யூசிங் திஸ் ஈக்குவேஷன். இப்போ ஒரு மெஷின் கொடுத்துட்டு இது நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிங்கன்னா ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, அந்த ரேஞ்சில் வருதா, இப்போ இந்த மெஷின் சூட்டபிளா இந்த அப்ளிகேஷனுக்கு, இல்ல சூட்டபிள் இல்லையா அப்படின்லாம் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஸ்விங் ஈக்குவேஷன் நீங்க ஆல்ரெடி டெரைவ் பண்ணிருக்கீங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் வரும் வேல்யூஸ். அவங்க கொடுத்துருக்க ரேட்டிங்ல அந்த மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஓகே, இந்த மெஷின் இஸ் சூட்டபிள் ஃபார் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு டிசைட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். சப்போஸ் சூட்டபிள் ஆகல அப்படின்னா வி கேன் டிசைட் மாடிஃபை, ரீமாடிஃபை. சரிங்களா? அது மாதிரி. ரைட். ஸோ அப்போ நீங்க போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்க டெரிவேஷன் பண்ணி பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? ஒவ்வொரு தடவையும் நீங்க போய் டெரிவேஷன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்போ ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சிருக்காங்க மாடலிங். ஸோ ஸ்விங் ஈக்குவேஷன் இதுக்கு என்ன ஃபார்முலா? h divided by pi f d square del divided by dt square equal to mechanical power per unit minus electrical power. First turbine இருக்கும், அப்புறம் ஜெனரேட்டர். அதனால இப்படி வச்சுங்க, pm minus pe. ஹெச்ங்கிறது இனர்சியா கான்ஸ்டன்ட். ஸோ ஹெச்ங்கிறது இனர்சியா கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஃப்ரீக்வன்சி இது ஆக்ஸலரேஷன் டி ஸ்கொயர் டெல். சரிங்களா? ரோட்டார் ஆங்கிள் டீவியேஷன் டெல். ஸோ இந்த ஃபார்ம்ல டைரக்டா கூட கேட்கணும், இந்த ஃபார்ம்ல பாத்துங்க. ஓகேவா? ஸ்விங் ஈக்குவேஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பவர் இந்த ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இ இன்டு வி டிவைட் பை எக்ஸ் இன்டு சைன் டெல். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் பவருக்கு ஈக்குவேஷன் இது எக்ஸிடேஷன் வோல்டேஜ், இது வோல்டேஜ், இல்ல சென்டிங் அண்ட் ரிசீவிங் எண்ட் எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் லைனுடைய டிரான்ஸ்மிஷன் லைன் போது அதுல இம்பிடன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்டட் அப்படின்னா
ஜி புரியல. இதுதான் ஃபார்முலா. h டிவைட் பை பை எஃப்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா எம்னு சொல்லலாம். இதை வந்துட்டு என்னன்னு சொல்லலாம், இந்த டேர்ம் வந்துட்டு எம்னு சொல்லலாம். எம் இன்டு டி ஸ்கொயர் டெல் டிவைட் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எம்னா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா, இனர்சியா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பி ஈக்குவல் டு இவி டிவைட் பை எக்ஸ் சைன் டெல். டெல்லுங்கிறது உங்களுக்கு தெரியும், ரோட்டார் ஆங்கிள் டீவியேஷன். இதை பொறுத்து இந்த எலக்ட்ரிக் பவர் சேஞ்ச் ஆகும். அப்போ எலக்ட்ரிக்கல் பவர் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், EVX sin del, இந்த நாலும். சரிங்களா? எக்ஸைட்டேஷன், வோல்டேஜ், ரியாக்டன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ், ஆங்கிள் டெல் உடைய ரோட்டார் ஆங்கிள், இதை பொறுத்து வேரி ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பர் யூனிட் இனர்சியா கான்ஸ்டன்ட். பர் யூனிட் இனர்சியா கான்ஸ்டன்ட். ஸோ பர் யூனிட் இனர்சியா கான்ஸ்டன்ட் இதனுடைய வேல்யூ என்ன சொல்லுவாங்கன்னா ஹெச்ன்னு சொல்லுவாங்க. சொன்னோம்ல, H equal to kinetic energy stored in turbine alternator. கைனெட்டிக் எனர்ஜி இங்க இருக்கு. இது ஃபார்முலா டெரைவ் பண்ணிருப்போம். இது வந்துட்டு மெஷின் ரேட்டிங். சரிங்களா? ஒரு மெஷினுடைய ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன, 1/2 J ஒமேகா SM ஸ்கொயர் டிவைட் பை SBன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலாம் தேவையில்ல, ஜஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி டிவைட் பை மெஷின் ரேட்டிங் அப்படி இருந்தது அப்படின்னா H equal to என்ன ஃபார்முலா, சில டைம் கைனெட்டிக் எனர்ஜி ஜூல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜினா ஜூல்ஸ். அப்போ மெஷின் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, இனர்சியா கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி வரும். சில டைம்ல கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க, மெஷின் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹச் கேட்போம், பர் யூனிட் இனர்சியா கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் கிரைட்டீரியா அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா A1 ஈக்குவல் டு A2. ஸோ இப்படி இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் என்னது, ஸ்டேபிள். ஆர் டி டெல் டிவைட் பை டிடி. இந்த ரோட்டார் ஆங்கிள் டி டெல்னா ரோட்டார் ஆங்கிள் டீவியேஷன் டியூ டு சம் டிஸ்டர்பன்ஸ். இந்த டெல் வந்துட்டு டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதா, அப்படி இருந்தது அப்படின்னா அது அன்ஸ்டேபிள். இல்ல இந்த டெல் ரோட்டார் ஆங்கிள் டீவியேஷன் வந்துட்டு 0, ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சு, டைம் பொறுத்து வேரி ஆனாலும் 0 வந்துருச்சு அப்படின்னா இது என்னது, ஸ்டேபிள். ஆர் டி வந்துட்டு டி டெல் டிவைட் பை ஒன்னு கிரேட்டர் ஆர் லெஸ் தன், இது ரெண்டுமே 0வோட ஒன்னு கம்மியாயிட்டு வருது இல்லை அதிகமாயிட்டே போகுது, இப்படி இருந்ததுன்னா இது என்னது, அன்ஸ்டேபிள். கண்டிஷன். சரிங்களா? ஸோ கண்டிஷன் ஈக்குவல் டு 0னா ரோட்டார் ஆங்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா சடனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறேன், இப்படி சுத்திட்டு இருக்கு, திடீர்னு இந்த டெல் வந்துட்டு இப்படி டீவியேஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்னது, அன்ஸ்டேபிள். இல்ல குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னாலும் அன்ஸ்டேபிள். 0 அப்படின்னா உங்களுக்கு இந்த டீவியேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஓகேவா, புரியுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கோஹெரண்ட் மெஷின். கோஹெரண்ட். ஸோ கோஹெரண்ட்ல பேரலா இருந்ததுன்னா, மறுபடியும் சொல்றேன், ஸோ பேரலா இருந்ததுன்னா ஸ்விங் அக்கர் ஆகும். ஸ்விங் டுகெதர். கோஹெரண்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் ப்ரூஃப் பார்த்துருப்போம். கோஹெரண்ட் அப்படின்னா பேரலல், பேரலல் அப்படின்னா ஸ்விங் அக்கர் ஆகும். சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா M equivalent equal to M1 plus M1 plus M2. சரிங்களா? பவர் கண்டுபிடிப்பீங்களா, பேரலுக்கு பவர் கண்டுபிடிப்பீங்களா, அதே சேம் தான், பிளஸ். அதுவே இன்கோஹெரண்ட். சரிங்களா? இன்கோஹெரண்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு சீரீஸ்னு வச்சுக்கோங்க. இன்கோஹெரண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரல் அப்படின்னா ரெண்டு சேம் ரேட்டிங்க, கோஹெரண்ட்னா ஜஸ்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எம்னா வந்துட்டு இனர்சியா கான்ஸ்டன்ட் தான் சொல்லுவாங்க, மூமெண்ட் ஆஃப் இனர்சியா, இனர்சியா கான்ஸ்டன்ட் அது மாதிரி சொல்லுவாங்க. மெஷின் ரேட்டிங் வந்துட்டு எஸ்ல கொடுத்துருப்பாங்க, SB அப்படின்ட்டு. சரிங்களா? சம் நோட்டேஷன் மாறும், சம்ல வரும்போது நான் சொல்றோம் இனர்சியா கான்ஸ்டன்ட் M. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெஷின் செகண்ட் மெஷின் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. எதுனா டூ மெஷின்ஸ் அதனுடைய இனர்சியா கான்ஸ்டன்ட் M1 M2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரெண்டும் பேரல் ஆர் ஸ்விங் டுகெதர், இந்த வேர்டோ இல்ல பேரலோ இல்ல கோஹெரண்ட், இந்த மூணு வேர்ட்ல எது இருந்தாலும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் இன்கோஹெரண்ட் அப்படின்னா சீரியஸ். சரிங்களா? டஸ் நாட் ஸ்விங் ஈச் அதர். இங்க சீரியஸ் அப்படின்னா டஸ் நாட் ஸ்விங் ஈச் அதர். ஓகேவா? இங்க என்ன வரும் அப்படின்னா M ஈக்குவலன்ட். சீரியஸ் அப்படின்னா பவர் எழுதுவீங்களா, அதே தான், சேம் தான்.
அப்ப M1 into M2 divide by M1 plus M2. ஸோ இந்த ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த டாபிக் கேட்பாங்க. மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டினா ஒரு சிஸ்டம் வந்துட்டு எஃபிஷியன்சி எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்கணுமா? ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்டெடி ஸ்டேட்டா கொண்டு வரணும் அப்படின்னா சிஸ்டத்தோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கணும் உங்களுக்கு? இப்போ இது ஒரு சென்டர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ரிசீவர்னு வச்சுக்கோங்க. சென்டர்ல பவர் நான் கொடுக்குறேன், டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ரிசீவருக்கு பவர் எடுக்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ இது எப்படி இருக்கணும் உங்களுக்கு? பவர் தானே டிரான்ஸ்ஃபர் பண்ண. அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்மிஷன் லைனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், பவர் எலக்ட்ரிக்கல் பவர் மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் பவர் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லை ரிசீவ் ஆகணும் ஏதோ ஒன்று. அப்போ இதுக்கு என்னது? இவி டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு சைன் டெல். அப்போ மேக்ஸிமம் பவர் எனக்கு இதாகணும்னா டெல்லோட வேல்யூ என்னது? 90 இருக்கணும். ஏன்னா சைன் 90யோட வேல்யூ 1. ஸோ அப்போ 1 இன்ட்டு இவி டிவைட் பை எக்ஸ்னா இவி டிவைட் பை எக்ஸ். இந்த இங்கிறது இஎம்எஃப், இதுவும் என்னது உங்களுக்கு வோல்டேஜ் தான். ஸோ அப்போ வோல்டேஜ் இன்ட்டு வோல்டேஜ் ஸ்கொயர். எய்தர் உங்களுக்கு எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரிசீவிங் இன் வோல்டேஜ் இது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்று அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். உங்களுக்கே தெரியும், P = V ஸ்கொயர் டிவைட் பை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, ஏன்னா வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் குறையும். சரிங்களா, ஏன்னா பவர் வந்துட்டு இன்க்ரீஸும் பண்ண முடியாது, டிக்ரீஸும் பண்ண முடியாது எந்த ஒரு எக்யூப்மெண்ட் வச்சோம். அப்போ பவர் கான்ஸ்டன்ட். அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது டிக்ரீஸ் தான் ஆகும் கண்டிப்பா. அப்போ கரண்ட் குறையுதுனாவே லாஸ் எப்படி ஆகும்? குறையும். கரெக்ட் தானே? லைன்ல இம்பிடன்ஸ் இருக்கு, இம்பிடன்ஸ் கரண்ட் பாஸ் ஆனா வோல்டேஜ் டிராப் ஆகும். அப்போ இங்க கரண்ட் கம்மி அப்படின்னா உங்களுக்கு டிராப் ஆகும்னு ஆகாது. ஏன்னா கரண்ட் ஒரு இதுல ஒரு கண்டக்டர்ல பாஸ் ஆச்சுனாவே கரண்ட் அங்க ஹீட் ஆகும். ஹீட் வந்து ஒன் டைப் ஆஃப் லாஸ், கண்டிப்பா லாஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுனால பவர் டிரான்ஸ்மிஷன் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்டெடி ஸ்டேட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுனால. செகண்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த ரியாக்டன்ஸை குறைக்கணும். இந்த ரியாக்டன்ஸ் குறைச்சோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரியாக்டன்ஸ்னா என்ன? எதனுடைய ரியாக்டன்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைனுடைய ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் குறைக்கணும் அப்படின்னா அது என்ன சர்க்யூட்? பேரலா இல்ல சீரீஸா? அப்ப எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் அட் ஹை வோல்டேஜ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஆப்ரேட்டிங் அட் ஹை வோல்டேஜ், கரெக்டா? செகண்ட் பாயிண்ட், ஸோ எக்ஸ் குறைச்சோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டோட்டல் ரியாக்டன்ஸ் குறைக்கிறோம் அப்படின்னா அது சீரீஸ் கனெக்ஷனா பேரல் கனெக்ஷனா? ஒரு லைன் போயிட்டு இருக்கு, இது சென்டரு, இது வந்துட்டு ரிசீவர், இது ஃபர்ஸ்ட் கேஸ். இதுல கூடிய ரியாக்டன்ஸ் டோட்டல் ரியாக்டன்ஸ் சென்டர் டு ரிசீவர், இது வழியா தான் பவர் வருது. செகண்ட் கேஸ், ஸோ இது சென்டர், இது ரெண்டு லைன் இருக்கு, இது சென்டர், இது ரிசீவர், இது x1, இது x2, இது பேரலல், இதுக்கு இது பேரலல். இது வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு 4 ஓம்னு வச்சுங்க. அப்ப இதுவும் 4 ஓம், இதுவும் 4 ஓம். எதுல இப்போ ரியாக்டன்ஸ் கம்மியா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸா செகண்ட் கேஸா? இதுல 4 ஓம்ஸ் தான் டோட்டலா. ஆனா இதுல ரெண்டுமே சேம் வந்தோம்னா 4/2 அப்படின்னு போட்டீங்கன்னா 2 ஓம். கரெக்டுங்களா? 2 ஓம். அப்ப இந்த கேஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்க பேரல் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவலன்ட் குறையும். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 1/x ஈக்குவலன்ட். இது குறைஞ்சது அப்படின்னா பவர், எலக்ட்ரிக்கல் பவர் அதிகமாகும். ஸோ எலக்ட்ரிக்கல் பவர் அதிகமாச்சு அப்படின்னா சிஸ்டத்தோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். கரெக்டுங்களா? சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். புரியுதாப்பா? ஸோ சிஸ்டத்தோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் கெப்பாசிட்டர், யூஸ் சீரியஸ் கெப்பாசிட்டர். உங்களுக்கே தெரியும் லைன்ல என்ன, நல்லா கவனிங்க, லைன்ல என்ன இருக்கும்? இண்டக்டன்ஸ் நேச்சர் மட்டும் தான் இருக்கும். ஆர் இருக்கும், எல் இருக்கும். எல் கம்பேர் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்டட், ஆர் இருக்கு. இண்டக்டர் நேச்சர் இது வந்துட்டு பிளஸ் J5 ஓம். இங்க சீரியஸா ஒரு கெப்பாசிட்டர் போட்டீங்க அப்படின்னா -J5 ஓம். கரெக்டா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா -J4 ஓம். இது நீங்க சீரிஸ் ஆட் பண்ணதுனால இங்க +J5 ஓம், இங்க -J4 ஓம்.
அப்ப என்ன வரும் டோட்டலா J1 ஓம். அப்ப டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ரியாக்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சினாவே பவர் டிரான்ஸ்மிஷன் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். பவர் டிரான்ஸ்மிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே ரிசீவிங் எண்ட் பவரும் சென்டிங் எண்ட் பவரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எஃபிஷியன்சி நல்லா இருக்குன்னா உங்களுக்கு என்ன அது ஸ்டேபிளா ஆப்ரேட். லைன் வந்துட்டு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா ஸ்டேபிளா ஆப்ரேட் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லாத அப்படின்னு கரெக்டுங்களா? ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஸ்டெடி ஸ்டேட் பெட்டர் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டெல்லோட வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பெட்டர் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு கருவுலாம் போட்டிருப்பீங்க. ஸோ இது மாதிரி இங்க பாருங்க இப்படி போட்டிருப்பீங்க டெல் அப்படின்னு போட்டு இது பி மேக்ஸ் கொண்டு வந்து இப்படி போட்டிருப்பீங்க சரிங்களா. மேக்ஸிமம் இன்னும் 90 டிகிரி தான் கரெக்டா. ஆனா ஒரு ஸ்டெபிலிட்டி மார்ஜின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அது எவ்வளவு டிகிரி இருக்கலாம் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. 90னும் கொடுத்துருப்பாங்க, 90 தப்பு சரிங்களா. சொல்லுங்க போகணும் எதுல இருந்து எதோ வரலாம். இதனுடைய வேல்யூ என்னப்பா சொல்லுங்க போகலாம். 30 to 60 வரலும் கொடுத்துருப்பாங்க ரேஞ்சு. எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருந்தா 30 இந்த இடத்துல சூஸ் பண்ணீங்க சரிங்களா. எக்ஸாக்டா கொடுத்துருவானா 30 to 60 வரலும் கொடுத்துருவாங்க. இதுல எந்த ரேஞ்சு கொடுத்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா. எந்த ரேஞ்ச் இருந்தாலும் எடுத்துக்கலாம். 90யும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ 90 இல்லை ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெடி ஸ்டேட் பார்த்தோமா, அதே மாதிரி டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ், டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ். டிரான்சியன்ட்னா சடனா டிஸ்டர்பன்ஸ்னால என்னென்ன இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், சடனா வந்துட்டு என்ன பண்ணலாம், ஹை ஸ்பீடு ஃபால்ட் கிளியரிங். ஹை ஸ்பீட்ல ஃபால்ட்டை கிளியர் பண்றீங்க, ஹை ஸ்பீட்ல ஃபால்ட் கிளியர் பண்ணா அதான் சடனா ஆட் பண்றீங்க ரிமூவ் பண்றீங்க அதுதான். ஸோ ஹை ஸ்பீடு ஃபால்ட் கிளியரிங். அப்ப உங்களுக்கு டிரான்சியன்ட் சடனா, டிரான்சியன்ட் மீனிங் சடனா சரிங்களா, ஹை ஸ்பீட்ல. நெக்ஸ்ட் சிங்கிள் போல் சுவிட்சிங். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி பார்த்துருப்போம். சிங்கிள் போல் சுவிட்சிங், ஒரு இது மட்டும் 3 போல் வரும், ஒரு சிங்கிள் போல் வச்சு பண்றது சரிங்களா. ஒரு லைன் மட்டும் ஓப்பன் பண்றது, அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். நாங்க ஃபாஸ்ட் வால்விங், ஃபாஸ்டா டர்பைனுடைய வால்வ் ஃபாஸ்டா சடனா ஓப்பன் பண்றது அது மாதிரி சரிங்களா. ஸ்டீம் டர்பைன். ஹை ஸ்பீட் எக்ஸைட்டேஷன் சரிங்களா. ஜெனரேட்டர் வந்து ட்ரிப் பண்ணிடுறது, ஃபுல்லா ஜெனரேட்டரை ட்ரிப் பண்ணிடுறது. இல்ல சடனா லோடு செட் பண்றது, செட்டிங்னு என்னது, லோடு சடனா ரிமூவ் பண்றது. ஸோ இது எல்லாமே எதுல வரும்னா, இது எல்லாமே லோடு சடனா செட் பண்றதுனா வெளியில கொண்டு வரது, ஜெனரேட்டர் ட்ரிப் பண்றது, ஹை ஸ்பீட் எக்ஸைட்டேஷன். அப்ப இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த ஆப்ஷன்ல சடனா சேஞ்சஸ் இருக்கு பாருங்க, சேஞ்சஸ் அதுதான் டிரான்சியன்ட் சரிங்களா. ஸ்மூத்தா பண்றது ஸ்டெடி ஸ்டேட் சரிங்களா, ஸ்மூத்தா பண்றது ஸ்டெடி ஸ்டேட். இதுல என்ன அப்படின்னா இந்த இதை ஆக்சுவலா இதெல்லாம் கேட்கறதுல கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம். ஸோ இதுக்கு வந்துட்டு ரூட் ஆஃப் 2π டிவைட் பை பை இன்டி எஃப், ஹச் டிவைட் பை பை எஃப்னு போடுவீங்களா, அந்த இது போட்டுங்க. எக்ஸ்ட்ரா 2 டிவைட் பை பை எம்னு போட்டு டெல் 0 மைனஸ் சாரி சி, இது கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள், இனிஷியல் ஆங்கிள்
சரிங்களா? கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகுது. அந்த ஃபால்ட்ட கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது. அதுதான் கிரிட்டிக்கல் கிளியரிங். சடனா ஒரு ஜெனரேட்டர்ல ஒரு ஜென்செட் ரன் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு லோட குடுக்குறேன். லோட குடுக்கும்போது சடனா டிஸ்டர்பன்ஸ்னால அங்க உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரோட்டார் ஆங்கிள் வந்து டீவியேட் ஆகுது. அந்த ரோட்டார் ஆங்கிள் டீவியேட் ஆகி மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ஈக்விலிபிரியம் பொசிஷன் ரீச் ஆகுது பார்த்தீங்களா? ஒரு ரோட்டர் இப்படி சுத்திட்டு இருப்பான். திடீர்னு ஒரு லோடு குடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்? சடனா ஒரு ஜர்க் ஆகும். ஜர்க் ஆகி ஒரு நியூ பொசிஷனுக்கு போகும். ஆசிலேஷன் ஆகி நியூ பொசிஷனுக்கு போகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க வந்துட்டு இந்த ஃபால்ட் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகி மறுபடியும் ஒரு ஸ்டெடி ஸ்டேட்க்கு வருது. ஸோ அதுக்கு டைம் குடுக்குறீங்களா கிளியர் பண்றதுக்கு, சிஸ்டம் ஸ்டேபிளா பண்றதுக்கு. அந்த டைம் பேர் தான் கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் காஸ் டெல் சிஆர். இந்த டெல் சிஆர் வந்து கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள். இதுக்கு என்ன ஃபார்முலா? இதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் பாத்துங்க. சப்போஸ் ஃபார்முலா ஏதாவது வாய்ப்பு இருந்தா. பிஎம் டிவைட் பை பி மேக்ஸ். சரிங்களா? ஸோ டெல் மேக்ஸ் மைனஸ் டெல் நாட் பிளஸ் காஸ் டெல் மேக்ஸ். இதெல்லாம் டெரைவ் பண்ணது. சரிங்களா? ப்ளீஸ் லைடா. ரைட். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? பிஎஸ்ஏ பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் முடிஞ்சுது. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் சுவிட்சிங். அவ்வளோதான். ஓகேவா? சரி இதை அப்படியே பாருங்க ஒரு நிமிஷம். வாட்டர் முடிச்சிருந்தோம். சரிங்களா? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு. சரிங்களா? இது இது வரலும் பாருங்கப்பா. இப்போ எடுத்த வரலும் பாருங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் பாருங்க. ஓகேவா? கிளியரா இப்ப அந்த பிஎஸ்ஏ நம்ம பார்த்த இது வரலும் கிளியரா எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? லாஸ்ட் ஸ்லைடு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எம்சிக்யூ பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் நான் எடுக்கல. கொஸ்டின்ஸ் எடுக்கல நான் இன்னும். தியரி சொல்றதும், ப்ராப்ளம் சொல்றதும் எதுவும் எடுக்கல. ஜஸ்ட் இந்த டாபிக்ல இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு 2 செக்ஷன் போட்டு எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணோம்னா எல்லா கான்செப்ட் எல்லா டாபிக்லும் கவர் ஆகிடும். ஓகேவா? சரி பார்த்துட்டு இருங்க. ஒரு நிமிஷம்.
சரி, ஓகேப்பா. சரியா. ஜெனரேஷன் டாபிக் லாஸ்டா இருக்கும். சரிங்களா? ஜெனரேஷன் டாபிக் லாஸ்டா இருக்கும். ஸோ டிஎன்டில ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ஸ்கின் எஃபெக்ட் இருக்கிற ஆர்டர்ல எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கின் எஃபெக்ட். சரிங்களா? ஸ்கின் எஃபெக்ட் என்னப்பா? இப்போ ஒரு ஏசி கண்டக்டர் இப்படி இருக்கு அப்படின்னா, சரிங்களா? இதுல அவுட்டர் பார்ட் இங்க இருக்குல்ல, இதுலதான் உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகும். சரிங்களா? ஒரு ஏசி சப்ளை கொடுக்கும்போது, சரிங்களா? ஒரு ஏசி சப்ளை கொடுக்கும்போது இதனுடைய கரண்ட் இருக்கு பாத்தீங்களா? கரண்ட் இது எங்க கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, சரிங்களா? கரண்ட் எங்க கான்சன்ட்ரேட் ஆயிருக்கும்? நியர் த சர்ஃபேஸ். சரிங்களா? அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ஏசினா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஜென்ரலா? ஏசினா இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படிதானே வரும். ஏசினா சப்ளைனா இப்படிதான் வரும். நம்ம எங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கும் பாருங்க. இங்க ஸ்டார்ட் ஆகி ஏசி இப்படி போகுதுன்னா இந்த இடத்துல அதிகமா இருக்கும். இங்க வந்து இங்க அதிகமா இருக்கும். ஸோ இங்க எப்படின்னா இங்க அதிகமா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த சர்ஃபேஸ்ல தான் அதிகமா இருக்கும் கரண்ட் ஃப்ளோ. சரிங்களா? கம்பேர்ட் டு இன்னர் சர்ஃபேஸ் இங்க அவுட்டர் போர்ஷனுக்கு பார்த்தீங்களா? இதுல தான் அதிகமா இருக்கும். அதான் சொல்றாங்க. கரண்ட் இஸ் கான்சன்ட்ரேட் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். கண்டக்டருடைய சர்ஃபேஸ்ல இருக்கும். ஸோ இது பேர் தான் ஸ்கின் எஃபெக்ட். டிசில பாத்தீங்கன்னா, அப்ப இது வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குமா அப்படின்னா, இன்சைடு த கண்டக்டர்ல கரண்ட் இல்ல. கரண்ட் 0. அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் மேக்ஸிமம். அவுட் சைட் த கண்டக்டர் இந்த சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கண்டக்டருடைய சர்ஃபேஸ் இந்த வெளிப்பகுதி இருக்குல்ல, இதுல கரண்ட் அதிகம். அப்ப இது எப்படி இருக்கு? நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கரண்ட். நான் யூனிஃபார்ம் distribution of current. Distribution of current எதுல? ஏசில. சரிங்களா? அதுவே டிசில பாத்தீங்க அப்படின்னா, டிசி கண்டக்டர் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிசி எப்படி போகும்? அப்படி ஸ்ட்ரைட்டா போகும். கரெக்டா? இப்படி ஸ்ட்ரைட்டா போறதுனால எல்லா இடத்துலயும் இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி பாஸ் ஆகும். கரெக்டா? ஸ்ட்ரைட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்ப இது பார்க்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு இடத்துல அதிகமா ஒரு இடத்துல கம்மியா இருக்கு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். யூனிஃபார்மா கரண்ட் ஃப்ளோ, யூனிஃபார்மா கரண்ட் distribute over the entire surface, over the entire conductor, over the entire conductor. சரிங்களா? அப்ப டிசில யூனிஃபார்மா இருக்கிறதுனால டிசில ஸ்கின் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. நோ ஸ்கின் எஃபெக்ட். சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா ஸ்கின்னா என்னது? நம்ம மேல் பகுதி. சரிங்களா? பாடியில கூடிய மேல் தோல் இருக்குல்ல, அதான் ஸ்கின்னு சொல்லுவீங்க. அப்ப இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏசில பாத்தீங்கன்னா இங்க அதிகமா இருக்கு. ஸ்கின்ல எஃபெக்ட் அதிகமா இருக்கு. இந்த ஸ்கின்னா இந்த கண்டக்டருடைய ஸ்கின் மேல் பகுதியில எஃபெக்ட் அதிகமா இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. எல்லாமே யூனிஃபார்மா போறதுனால எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப இங்க மட்டும் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப டிசி அப்படின்னா நோ ஸ்கின் எஃபெக்ட். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் ஸ்கின் எஃபெக்ட்ல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கண்டக்டருடைய அவுட்டர் போர்ஷன் வந்து உங்களுக்கு கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். ஓகேவா? இப்படி இருக்கு. இது இன்னர் சைடு. இந்த பார்ட் இன்னர் சைடு, இது அவுட்டர் சைடு. சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. அவுட்டர் சர்ஃபேஸ். அப்ப அவுட்டர் சர்ஃபேஸ் இது ஒரு சாலிட் கண்டக்டர். இது என்னது? ஒரு சாலிட் கண்டக்டர். ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துருக்கு கண்டக்டர். அவுட்டர் சர்ஃபேஸ். இந்த அவுட்டர் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. கான்சன்ட்ரேட் ஆகி நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இன்னர் சர்ஃபேஸ்ல ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்னா, இப்ப கண்டக்டர்ல என்ன நேச்சர் இருக்கும்? ஓவர் ஹெட் லைன்ல கண்டக்டர் வந்துட்டு என்ன நேச்சர் இருக்கும்? இண்டக்டன்ஸ் நேச்சரா, கெப்பாசிட்டன்ஸ் நேச்சரா? ரெசிஸ்டன்ட் நேச்சர் இருக்கும் அண்ட் தென் இண்டக்டன்ஸ் நேச்சர். சரிங்களா? ஆர்எல் இது ரெண்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இண்டக்டன்ஸ் நேச்சர் வந்துட்டு இப்போ இண்டக்டன்ஸ் வச்சு ஃபார்முலா சொல்லுங்க. இண்டக்டன்ஸுக்கும் கண்டக்டர்ல இண்டக்டன்ஸ் இருக்கு, அதை வச்சு கரண்ட்டும் ஃப்ளோ ஆக போகுது. அப்போ இண்டக்டன்ஸுக்கும் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன் என்ன இருக்கும்? L ஈக்குவல் டு N5/I. இது மாதிரி படிச்சிருப்பீங்க. கரெக்டா? என்ன நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ இங்க டர்ன்ஸ்லாம் இல்லை. ஸோ இது 1 கூட வச்சுக்கோங்க. இண்டக்டன்ஸ். ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா அவுட்டர் லேயர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் எப்படி இருக்கு? அதிகமா ஃப்ளோ ஆகும்.
அப்ப இண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸோ அப்போ அவுட்டர் சர்ஃபேஸ்ல இண்டக்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப இன்னர் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? கரண்ட் கம்மி. சரிங்களா? இன்னர் சர்ஃபேஸ்ல கரண்ட் கம்மி. ஸோ கரண்ட் கம்மி அப்படின்னா இண்டக்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? சரி, அவுட்டர்ல இண்டக்டன்ஸ் கம்மி. சாரி. ஸோ அவுட்டர்ல வேணா கரண்ட் அதிகம், இண்டக்டன்ஸ் கம்மி. இன்னர்ல கரண்ட் கம்மியா இருக்கு உள்ள, அப்ப இண்டக்டன்ஸ் அதிகம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இது மாதிரி. சரிங்களா? இண்டக்டன்ஸ் வச்சு கேட்கலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் பாருங்க, ஒரு கண்டக்டர் இப்படி இருக்கு. இந்த கண்டக்டர்ல அவுட்டர் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் டென்சிட்டி இருக்கு ஃபுல்லா. அப்ப உள்ள இல்ல. அப்ப இங்க மட்டும் தான் கரண்ட் டென்சிட்டி அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கேக்குறாங்களா கொஸ்டின்? ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்க எழுதணும்னா ரோ கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது ஃபார்முலா R = ρL/A. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் உள்ள இன்னர் சைட்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. எந்த போர்ஷனுமே கரண்ட் யூட்டிலைஸ் பண்ணல. அவுட்டர் போர்ஷன்ல ஒரு சம் போர்ஷன் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணுது. இது மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கு. அப்ப ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் எப்படி யூட்டிலைசேஷன் இருக்குன்னா கம்மியா இருக்கும். சரிங்களா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். ஸோ அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஸ்கின் எஃபெக்ட்னு அக்கர் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் யூட்டிலைசேஷன் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அவுட்டர் போர்ஷன் மட்டும் தான் போகுது, இன்னர் போர்ஷன் எதுவும் இல்லை. அப்ப கண்டக்டரோட யூட்டிலைசேஷன் ஏரியா எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குது கரண்ட்டை? ஏன்னா உங்களுக்கு பவர் தெரியும். பவர் = V/I. கரண்ட் கம்மியா இருக்கு, யூட்டிலைசேஷன் கம்மியா இருக்குன்னா பவர் ஃப்ளோ வந்துட்டு கம்மியா இருக்கும், லாஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? இது கிளியராப்பா? இது புரிஞ்சுதா? ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது இது வந்துட்டு சாலிட் கண்டக்டர். அதே மாதிரி ஸ்கின் எஃபெக்ட் லெஸ் தென் 50 ஹெர்ட்ஸா இருந்ததுன்னா நார்மல் ஃப்ரீக்வன்சியோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஸ் தென் 50 ஹெர்ட்ஸா இருந்ததுன்னா ஏசியாவே இருந்தாலும் அங்க ஸ்கின் எஃபெக்ட் இருக்காது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துருப்போம். ஜஸ்ட் இது லெஸ் தென் 50 ஹெர்ட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு என்னது? நோ ஸ்கின் எஃபெக்ட். அதே மாதிரி டயாமீட்டர் ஆஃப் த கண்டக்டர் இதுவும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 சென்டிமீட்டரா இருந்தாலும் நோ ஸ்கின் எஃபெக்ட். சரிங்களா? லெஸ் தென் 50 ஹெர்ட்ஸ் இருந்தாலும் சரி, டயாமீட்டர் 1 சென்டிமீட்டரோட கம்மியா இருந்தாலும் சரி, நோ ஸ்கின் எஃபெக்ட். ஓகேவா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இது எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா ஸ்கின் எஃபெக்டோட எஃபெக்ட்ஸ். ஸ்கின் எஃபெக்ட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் பொறுத்து வேரி ஆகும். சரிங்களா? நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். சரிங்களா? நெக்ஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் த இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ டயாமீட்டர் ஆஃப் த கண்டக்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்கின் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? என்ன ரீசனு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி ஒரு கண்டக்டர் இருக்கு அப்படின்னா இந்த கண்டக்டருடைய டயாமீட்டர் பெருசா இப்படி போடுறோம்னு வச்சுங்க, அவுட்டர்ல இந்த இது மட்டும் அவுட்டர் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகுது. இந்த ஏரியா ஃபுல்லா என்ன ஆகாது? யூட்டிலைஸ் பண்ணாது. அப்போ உங்களுக்கு ஏரியா ஆஃப் யூட்டிலைசேஷன் கண்டக்டரோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஏரியா ஆஃப் யூட்டிலைசேஷன் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகம் அப்படின்னாவே உங்களுக்கு அதுக்கு பேர் என்னது? ஸ்கின் எஃபெக்ட். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் அதிகம்னாவே என்னது? ரெசிஸ்டன்ஸ்னாவே உங்களுக்கு பவர் லாஸ் அதிகமாகும். இங்க ஸ்கின் எஃபெக்ட் இங்க வந்துடும் இதுல. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் இது இம்பார்ட்டன்ட்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்கின் எஃபெக்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணாதான் பார்த்தோம்ல, இப்ப கண்டக்டர் இப்படி போடுவீங்க, இப்படி அதிகமா ஃப்ரீக்வன்சி தானே இந்த இடம். சரிங்களா? அதுவும் உங்களுக்கு தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கின் எஃபெக்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சாலிட் கண்டக்டர்ல தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கும். சரிங்களா? சாலிட் கண்டக்டர்ல தான் ஸ்கின் எஃபெக்ட் வந்துட்டு இருக்கிறதுலே அதிகம். அதான் பார்த்தோம்ல, ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கு. இதே பண்டில்டு கண்டக்டர், ACSR கண்டக்டர், சரிங்களா, ஸோ அந்த கண்டக்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் எஃபெக்ட் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சாலிட்னா ஒரே ஒரு இது. ஸோ பண்டில்டுனா பாருங்க, ஒரு இதுல நிறைய கண்டக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப இதுலயும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கும், இதுலயும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கும், இதுலயும் கொஞ்சம் யூஸ் பண்ணி, இதுலயும் கொஞ்சம். ஸோ அப்ப எல்லாத்துலயும் யூஸ் பண்ணும்போது ஏரியா ஆஃப் யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் எஃபெக்ட் ரெடியூஸ் ஆகும். எதுல? பண்டில் கண்டக்டர். ஓகேவா? ரைட்.
நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபெரான்டிக் எஃபெக்ட். சரிங்களா, ஃபெரான்டிக் எஃபெக்ட். சரிங்களா, ஃபெரான்டிக் எஃபெக்ட். இந்த ஃபெரான்டிக் எஃபெக்ட் எதுல கிரியேட் ஆகும் அப்படின்னா மீடியம் அண்ட் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். லாங் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் அண்ட் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். சரிங்களா, மெயினா. ஸோ அதே மாதிரி இந்த ஃபெரான்டிக் எஃபெக்ட் எதுல கிரியேட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லோ லோடு ஆர் என்னது லைட் லோடு, இந்த கண்டிஷன்ல ஃபெரான்டிக் எஃபெக்ட் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு லைன் இருக்கு, இந்த லைன்ல நிறைய லோடு கனெக்ட் பண்ணிருக்கேன், நிறைய லோடு கனெக்ட் பண்ணிருக்கேன், ரிசீவிங் எண்ட்ல நிறைய லோடு. சரிங்களா, லோடு அதிகமா கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நல்லா கவனிங்க, கரண்ட் இங்க சப்ளைல இருந்து கரண்ட் அதிகமா எடுக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இங்க ஃபுல்லா வோல்டேஜ் டிராப் இருக்கும். கரெக்டா, அப்ப இங்க 220 வோல்ட் கொடுத்துருக்கேன் சென்டிங்கன்னா இங்க ஒரு 200 வோல்ட் இல்ல 180 வந்துட்டு இருக்கும். சடனா எல்லா லோடும் சடனா ரிமூவ் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும், கரண்ட் ஃபுல்லா கம்மியாயிடும். லோடு டிக்ரீஸ் பண்ணா கரண்ட் ஃபுல்லா குறைஞ்சிடும். அப்ப டிராப்பே இருக்காது. சரிங்களா, சடனா இந்த வோல்டேஜ் என்ன ஆகும், பூஸ்ட் அப் ஆகும், அதிகமாகும் சடனா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு. ஸோ அப்போ டியூ டு கெப்பாசிட்டி நேச்சர் இதெல்லாம் ரைட். அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு விஆர் கிரேட்டர் தென் விஎஸ். ரிசீவிங் இன் வோல்டேஜ் வந்துட்டு சப்ளை சென்டிங் இன் வோல்டேஜ் விட அதிகமா இருக்கும். சரிங்களா, இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன டிவைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபெரான்டிக் எஃபெக்ட்டும் டேஞ்சர் தான். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி வோல்டேஜ் அதிகமா இருக்கு, அப்போ அந்த வோல்டேஜை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா அது சண்ட் ரியாக்டர். சரிங்களா, சண்ட் ரியாக்டர். அப்ப என்ன மீனிங் சண்ட் ரியாக்டர்னா, ஸோ இங்க ஒரு லோடு இங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்களா, இந்த லோடுக்கு கரண்ட் அதிகமா போயிட்டு இருக்கு. இதுக்கு பேரலா ஒரு இங்க இந்த இடத்துல ஒரு ரியாக்டர் பேங்க் போட்டீங்கன்னா இந்த கரண்ட் இது வழியா பைபாஸ் ஆகும். அப்ப இங்க வரும்போது என்ன ஆகும், இது வழியா வோல்டேஜ் டிராப் ஆகும். இந்த ரியாக்டர்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது வோல்டேஜ் டிராப் ஆகும். அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் இதுல டிராப் ஆயிடும். இது எல்லாமே தைரிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா கம்பாரிசன் வச்சு ஒரு காம்பன்சேட்டர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த ஒன்ஸ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இங்க என்ன ட்ரிகர் இங்க ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டக்ஷன் ஆகாது. அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் அப்படியே இங்க போயிட்டு இருக்கும் லோடு. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ ஃபெரான்டிக் எஃபெக்ட்டை மினிமைஸ் பண்றதுக்கு என்ன ரியாக்டர்னா சண்ட் ரியாக்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் கரோனா எஃபெக்ட். சரிங்களா, ஸோ கரோனா எஃபெக்ட். ஸோ கரோனா எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எவ்வளவு வோல்டேஜ் ஒரு கண்டக்டருடைய 1 சென்டிமீட்டருக்கு 30 கிலோ வோல்ட் பர் சென்டிமீட்டர். ஸோ இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இப்போ ஒரு கண்டக்டர் இங்க இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா, ஒரு கண்டக்டர் இங்க இருக்குன்னு வச்சுங்க, இதுல 30 கிலோ வோல்ட் ஒரு சென்டிமீட்டர் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா ஒரு 30 கிலோ வோல்ட் அந்த டென்சிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கண்டக்டருக்கு மேல ஏர் இருக்கும்ல, நார்மலா சரௌண்டிங் என்ன இருக்கும், ஏர் தான் இருக்கும். ஏருக்குன்னு சம் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்கும், நல்லா ஒரு இன்சுலேஷன். அப்ப இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் நம்ம ஏர்ல இருக்குல்ல, அந்த ஏர்ல கூட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை என்ன பண்ணும், உடைக்கும், பிரேக் பண்ண பார்க்கும். சரிங்களா, அயனைசிஸ் கொஞ்சமா அயனைசிஸ் ஆகி பிரேக் பண்ண பார்க்கும் டைஎலக்ட்ரிக். அப்ப என்ன ஆகும், அந்த இன்சுலேஷன் ஆக்ட் ஆனது கண்டக்ஷன் ஆகும். அதனாலதான் இங்க வந்துட்டு அப்படியே ஸ்பார்க் மாதிரி வரும், பார்த்துருப்பீங்க டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல இதெல்லாம். சரிங்களா, இப்போ ஸ்பார்க் மாதிரி உங்களுக்கு லைட்டா புள்ளி 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 புள்ளியா இப்படி வரும் பாத்தீங்களா, அதுதான் கரோனா. சரிங்களா, அப்ப எப்பனா 30 கிலோ வோல்ட் பர் சென்டிமீட்டர் ஒரு பல்கான ஒரு வோல்டேஜ் கொடுத்தீங்க, வோல்டேஜ் கிரேடியன்ட் பொட்டன்சியல் கிரேடியன்ட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா வோல்டேஜ் போதுன்னா அது கரஸ்பாண்டிங் கரண்ட்டும் போகும். வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். வோல்டேஜ் ஜீரோனா கரண்ட் ஜீரோ, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு இடத்துல வேரி ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏர்ல அயனைசேஷன் ஆகும், டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் பிரேக் ஆகும். சரிங்களா, இது என்னது ஹிஸ்ஸிங் நாய்ஸ், சவுண்ட் மாதிரி அந்த பொரியல் சவுண்ட் வரும், ஹிஸ்ஸிங் நாய்ஸ் வந்துட்டே இருக்கும். சரிங்களா, ஹிஸ்ஸிங் நாய்ஸ். சரிங்களா, அதே மாதிரி வயலட் ப்ளோ, என்ன கலரு, டார்க் வயலட் ப்ளோ. சரிங்களா, அதே மாதிரி இங்க டாட் டாட்டா பொறிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ஹீட்னால ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஓசோன் கேஸ். சரிங்களா, ஓசோன் கேஸ். சரிங்களா, அப்ப இந்த ஹீட் இதுல பட்டு அந்த கண்டக்டர் மேல பொறிஞ்சு அந்த இது பட்டு என்ன ஆகும்னா ஹீட் அதிகமாகி என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்டக்டிவிட்டி, இந்த மெட்டீரியலுடைய கண்டக்டிவிட்டியை குறைச்சிடும். சரிங்களா, ரைட். அப்ப இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, இதுக்கு உள்ள போனது என்னது, பவர் தான் பாஸ் ஆயிட்டு இருக்கும். பவர்ல என்ன இருக்கும், வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சரிங்களா, வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் இருக்கும். ஆனா இந்த கண்டக்டர்ல பவர் பாஸ் ஆகுதுல, இது வெளியே லீக் ஆகுதா, கரண்டோ வோல்டேஜ் ஏதோ ஒன்று லீக் ஆகுதா, வெளியில கரண்ட் தான், இந்த கண்டக்ஷன் வழியா கரண்ட் போகுது. அப்ப கரண்ட் வெளியே லீக் ஆகும் போது பவர்னானது வோல்டேஜும் இன்ட்டு கரண்ட். வோல்டேஜ் அப்படி இருந்தாலும் பட் கரண்ட் வெளியே லீக் ஆகுது. இப்போ 230 வோல்ட் இங்க ஒரு 5 ஆம்ஸ் இருக்கிறத இங்க ஒரு 2 ஆம்ஸ் வெளியே லீக் ஆகுதுன்னு வச்சுங்க.
மீதி இருக்கிறது 3 amps. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு 230 into 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 49. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ப்ரீவியஸ் கேஸோட இப்போ கம்மியா இருக்கு. டியூட்டி எதனால, கொரோனா. அப்போ கொரோனா மெயின் என்ன ட்ராபேக், பவர் லாஸ் அக்கர் ஆகும். சரிங்களா, டியூ டு கொரோனா என்னது, பவர் லாஸ். ஓகேங்களா. ஸோ டிசியில கொரோனா எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் கொரோனா லாஸ். டிசி ஏசி எல்லாத்துலயுமே இருக்கும். பட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1/3 ஆஃப் ஏசி. ஏசியில ஒரு 10 வாட்ஸ் ஆகுது அப்படின்னா இதுல வந்து 3.33 வரும். ஸோ அப்போ டிசி கொரோனா லாஸ் கம்மி கம்பேர்ட் டு ஏசி. சரிங்களா. ரைட். இது எவ்வளவு டைம்ஸ்னா 1/3. 1/3 இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டக்டருடைய டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டக்டருடைய டயாமீட்டரை சரிங்களா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, ஏசிஎஸ்ஆர். சரிங்களா, அலுமினியம் கண்டக்டர் வித் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு. ஸ்டீல் இங்க இருக்கும் உள்ள, ஸ்டீல் வந்துட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க கம்பி, இதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்துருப்பீங்க. சரிங்களா, ஏசிஎஸ்ஆர் அலுமினியம் கண்டக்டர் வித் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு. ஓகேங்களா. ரைட். அதே மாதிரி என்ன பண்ணா ஸ்பேசிங் பிட்வீன் 2 கண்டக்டர். ரெண்டு கண்டக்டர், இங்க ஒரு கண்டக்டர் இருக்கு, இங்க ஒரு கண்டக்டர் இருக்கு. இதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் கொரோனா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனுடைய எஃபெக்ட் இங்க வரக்கூடாது, அதான் சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய டவருடைய காஸ்ட் இதெல்லாம் நமக்கு அதிகமா, இதெல்லாம் டிராபேக் தான். சரிங்களா. நீங்க வோல்டேஜே கம்மி பண்ணி கொடுக்கலாம். எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கொடுக்கறது 30 வோல்ட் பர் 30 கிலோ வோல்ட் பர் சென்டிமீட்டர்னு சொல்றீங்களா, இந்த 30 கிலோ வோல்ட் பர் சென்டிமீட்டர் கொடுத்தாதான் இங்க கொரோனா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, கொரோனா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. பட் ஆனா என்ன சொல்றாங்கன்னா லெஸ் தென் 30 கொடுங்க. வோல்டேஜ் கம்மியா கொடுத்தா அந்த பொட்டன்சியல் கிரேடியன்ட் கொடுக்குற அந்த டென்சிட்டி அடர்த்தி அது கம்மியாகும். இப்போ ஒரு கண்டக்டருக்கு 30 கிலோ வோல்ட்னா இது ஃபுல்லா டென்சிட்டினா வெளியே வர பார்க்கும். அப்போ வோல்டேஜ் கம்மியா கொடுத்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா இந்த வோல்டேஜ் கம்மியா கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், வோல்டேஜ் கம்மியா கொடுத்தீங்க இந்த இடத்துல வோல்டேஜ் கம்மியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டென்சிட்டி யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது உங்களுக்கு கொரோனா வராது. அப்ப ஆனா வோல்டேஜ் கம்மி பண்ணும்போது, வோல்டேஜ் கம்மி பண்றீங்கன்னா கண்டிப்பா கரண்ட் என்ன ஆகும், வோல்டேஜ் கம்மி பண்றீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வோல்டேஜ் கம்மி பண்ணீங்கன்னா கரண்ட் என்ன ஆகும், அதிகமாகும். சரிங்களா, ஏன்னா பவர் ரிமைன் கான்ஸ்டன்ட். சரிங்களா, பவர் ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்போ வோல்டேஜ் குறைச்சிங்கன்னா இன்ட்டு இதை பத்தி நிறைய பேசிருப்போம். சில இடத்துல வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம். அதுல ரீசன் சொல்லியிருப்போம் நிறைய தடவை. கரெக்டா. ஸோ அப்போ வோல்டேஜ் கம்மியாகும், அப்போ அதுக்கு ப்ரொபோஷனல் கரண்ட். ஏன்னா பவர் கான்ஸ்டன்ட், இன்க்ரீஸ் பண்ண முடியாது, டிக்ரீஸ் பண்ண முடியாது. ரைட். அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் லாஸ் அதிகமாகும். ஸோ அப்போ இதுவும் அப்ளிகபிள் பண்ண முடியாது. சரிங்களா. நெக்ஸ்ட் கரோனா ரிங்னு சொல்லுவாங்க, கரோனா ரிங். சரிங்களா, கரோனா ரிங் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினா என்ன இதுக்கு சொல்லிருப்பாங்கன்னா பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, பண்டில் கண்டக்டர். பண்டில் கண்டக்டர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. கரெக்டா. பண்டில் கண்டக்டர்னா இப்படி ஒரு லைன் போயிட்டு இருக்கும். சரிங்களா, இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், இது மூணையும் இப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, ஒரு லைன் போயிட்டு இருக்கு, மூணு, இதுதான் பண்டில் கண்டக்டர். ஒரு ஃபேஸ்க்கே, ஒரு ஃபேஸ், இது ஏ ஃபேஸ் தான். ஏ ஃபேஸ்ல இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஒரு ஃபேஸ்ல 30 கிலோ வோல்ட் பர் சென்டிமீட்டர் இந்த ரேஞ்ச் அப்ளை பண்றதுக்கு இதுல ஒரு 10 கிலோ வோல்ட் பர் சென்டிமீட்டர், இதுல ஒரு 10, இதுல ஒரு 10. அப்ப பண்டில்னா நிறைய கண்டக்டர், ஒரு இது ஃபுல்லா சேர்ந்ததான் ஒரு டயாமீட்டர் இந்த கண்டக்டருக்கு. அப்ப பண்டில் கண்டக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த கண்டக்டர் வந்துட்டு அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா சேர்ந்ததான் டயாமீட்டர். டயாமீட்டர் ஆஃப் த கண்டக்டர் அதிகமாகும். அப்ப டயாமீட்டர் இப்படி பெருசா இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க, டயாமீட்டர் இப்படி பெருசா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 30 கிலோ வோல்ட் பர் சென்டிமீட்டர் உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்துடும். அப்ப கரோனா வராது. இல்லைன்னா சிம்பிளா இதுல 10, இதுல ஒரு 10, இதுல ஒரு 10, இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபேஸ் தான். அப்ப 10 10 10 இப்படி போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு 30 வந்தாதான் கரோனா ஸ்டார்ட் ஆகும். 10 10 10 அப்போ உங்களுக்கு அது என்னது கரோனா வராது. எதனால, பை யூசிங் பண்டில் கண்டக்டர். பை யூசிங் பண்டில் கண்டக்டர். கிளியரா. அப்ப பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்ணோம்னா கரோனா எஃபர்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம். இதுல நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி லைன் இருக்குன்னு வச்சு இப்படி மேலே டாட் டாட்டா புரியே வரும். சரிங்களா. இப்போ லைட்னிங் வருது அப்படின்னா இந்த இது வந்துட்டு என்ன ஆகும்னா இதை ப்ரிவென்ட் பண்ணிடும். இது வந்து லைன் கண்டக்டருக்கு மேலே இருக்குல்ல, இதை அயனைசைஸ் பண்ணி இதை அப்சர்வ் பண்ணி இந்த கண்டக்டர் கூடாது. சரிங்களா. கொரோனா வருதுல பாருங்க, இந்த இடத்துல ஒரு இது, இந்த கொரோனா வந்துட்டு லைட்னிங் ஃபிளாஷ் வருவதனாலும் இங்க லைன் கூடாது. இது வந்துட்டு ஒரு சேஃப்டி வால் மாதிரி, இந்த இதுக்கு சேஃப்டி வால் மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா. லைட்னிங் ஸ்ட்ரோக்குக்கு, சரிங்களா, லைட்னிங் ஸ்ட்ரோக்குக்கு
சேஃப்டி வால் மாதிரி ஆக்ட் ஆகும் கண்டக்டருக்கு. சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டிராபேக் பார்த்தீங்கன்னா பவர் லாஸ் அதிகமாகும். அதே மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இன்டர்ஃபரன்ஸ் இப்போ இங்கே போய் பெரிய டாட் லைன் வரும்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும், போய் பெரிய சவுண்ட் வந்துட்டு இருக்கும். இது பதில் கம்யூனிகேஷன் லைன் ஏதாவது போகுதுன்னா இந்த சவுண்ட், இந்த சிக்னல், அட்வான்டட் சிக்னல் இது போய் மிங்கிள் ஆகும். ஏன்னா இந்த டாட் இதனுடைய எஃபெக்ட் இங்கே போயிடும். ஸோ அப்போ ஒன்று என்னது, இன்டர்ஃபரன்ஸ் வித் கம்யூனிகேஷன் லைன், இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகும், பவர் லாஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல என்ன ப்ராப்ளம் கேட்கலாம்னா கொரோனா லாஸ். சரிங்களா? கொரோனா லாஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா F+25 இந்த ஃபார்ம்லாம் பார்த்துக்கணும், கொடுத்துருப்பாங்க ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஸோ F+25. சரிங்களா? யூனிட் வந்துட்டு கிலோவாட்ஸ் பர் கிலோமீட்டர் பர் ஃபேஸ். ஒரு ஃபேஸ் எத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளவு லாஸ் இருக்கு. சரிங்களா? ஒரு ஃபேஸ்ல எவ்வளவு கிலோமீட்டருக்கு எவ்வளவு லாஸ் இருக்கு, இல்லைன்னா எவ்வளவு லாஸ் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஃபேஸ்ல. சரிங்களா? இது நெக்ஸ்ட். ஓகே, இதெல்லாம் ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட் வந்துட்டு இன்சுலேட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு டவர், உங்களுக்கு இது கிராஸ் ஆகும்னு சொல்லுவீங்க. சரிங்களா? இது டவர், இது கிராஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு டிஸ்க் இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி போகுது, இது கண்டக்டர். அப்போ இந்த கிராஸ் ஆமுக்கும் இந்த கண்டக்டருக்கும் நடுவில் என்ன இருக்குது, இன்சுலேட்டர். அப்போ இன்சுலேட்டர் என்ன பண்ணும், இங்க லைன்ல போகக்கூடிய கரண்ட்டை இப்படி வெளியில இங்க வர பார்க்கும், இது என்ன பண்ணும், தடுக்கும். சரிங்களா? அப்போ 1 2 3 நம்பர் ஆஃப் டிஸ்க் 3 இருக்கு. ஒவ்வொரு டிஸ்கோட கெப்பாசிட்டி 11 kV சொல்லுவாங்க ஜென்ரலா. சரிங்களா? டிஸ்க்னு சொல்லலாம், யூனிட்னு சொல்லலாம், இன்சுலேட்டர்னு சொல்லலாம். இந்த மூணும் வந்துட்டு எப்படி கனெக்டா இருக்கு, சீரிஸா இருக்கு. 3 insulator are connected in 3 insulator are connected in the 3 insulator are connected in series to form string னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். சரிங்களா? ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் இதுல 5 டைப் இதெல்லாம் தெரியும் என்னென்ன டைப்னுட்டு. சரிங்களா? பின் டைப். ஆமா, 21.1 கிலோவோல்ட் பர் சென்டிமீட்டர் ஆர்எம்எஸ்ல சொல்லணும் அப்படின்னா கொரோனாவுக்கு. சரிங்களா? 21.1 கிலோவோல்ட் பர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? ரைட். ஸோ பின் டைப் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க இன்சுலேட்டர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல். சரிங்களா? மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்லியன் ஃபர்ஸ்ட், இதுதான் பெஸ்ட், இதான் யூஸ் பண்றது. அடுத்து என்னப்பா, ஸ்டீல் டைப் அப்படின்னு சொல்றேன், ஸ்டீல் டைப். அடுத்தது கிளாஸ், இதெல்லாம் கண்டக்ஷன் ஆகாது. அடுத்து எபாக்சி ரெசின், எபாக்சி ரெசின். சரிங்களா? மெட்டீரியல் யூஸ்ட் இன் இன்சுலேட்டர். அடுத்தது பின் டைப் இன்சுலேட்டர். பின் டைப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு என்ன அப்படின்னா 33 கிலோவோல்ட் வரலும் யூஸ் பண்ணுவோம். அப் டு 33 கிலோவோல்ட் வரலும். அதுக்கு மேல போச்சுன்னா அன்எக்கனாமிக்கல், காஸ்ட் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? பின் டைப்ல ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கங்க போதும். எம்சிக்யூ வரும்போது அது ரிலவெண்டா என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் சாக், இது என்னது, ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் செகண்ட் டைப். ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா அதை டிஸ்க்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் ஆர் டிஸ்க் ஆர் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர். ஓகேங்களா? இதுல என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு டயக்ராம் போட்டோம்ல இப்படி, இதுதான். சரிங்களா? அப்ப நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்துட்டு நம்பர் ஆஃப் டிஸ்க் கனெக்டட் இன் சீரிஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா பியாண்ட் 33 கிலோவோல்ட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷனுக்கு அங்க எல்லாமே இது மாதிரிதான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல செகண்ட் டிஸ்க் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்கை வந்துட்டு என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஹோல் என்டையரும் மாத்தணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரு டிஸ்கை மட்டும் ரீப்ளேஸ் வித் அனதர் டிஸ்க். சரிங்களா? அப்ப காஸ்ட் வைஸ், எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே இது பெஸ்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா சாக்கிள் இன்சுலேட்டர். சாக்கிள். சரிங்களா? சாக்கிள் அப்படின்னா எங்கெல்லாம் ஷார்ப் பேஜஸ், இப்ப போயிட்டு ஒரு லைன் போயிட்டு இருக்கும் பார்த்துருப்பீங்க, இப்படி போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல இப்படி மாறும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு இன்சுலேட்டர் போயிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் சாக்கிள் இன்சுலேட்டர். எங்க வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் வருதோ, சரிங்களா, எங்க வந்துட்டு ஷார்ப் எட்ஜஸ் வருதோ அது சாக்கிள் இன்சுலேட்டர். இதுவும் அதே மாதிரி எங்க யூஸ் பண்ணணும்னா அப் டு 11 kV. சரிங்களா? அப் டு 11 kV. லோ வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் லைன், லோ வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்.
சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர். ஜஸ்ட் என்னன்னு தான் கேட்பாங்க. சாக்கிள் இன்சுலேட்டர் என்ன பர்பஸ்? ரொம்ப டெப்தா கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர். ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் என்ன அப்படின்னா டெட் எண்ட் ஆஃப் லைன். எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெட் எண்ட் ஆஃப் லைன். சரிங்களா? டெட் எண்ட் ஆஃப் லைன் அப்படின்னா என்னன்னா ஒரு லைன் போயிட்டே இருக்கும், அங்க முடியுதுன்னு வச்சுங்களேன். இபிக்கு இபில பவர் சிஸ்டம் சம் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. 1 or 2 சம்ஸ் கேட்பாங்க. அந்த சம்ஸ் நான் எடுக்கிறேன்ப்பா. என்ன நான் எதுவுமே அந்த தியரி சம்ஸ் ஜஸ்ட் நான் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு போறேன். அதுக்கு ஒரு 2 கிளாஸ் எம்சிக்கு போட்டோம்னா முடிச்சிருவாங்க. சரிங்களா? பாத்துக்கலாம். ரைட். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லைன் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், முடிகிற ஸ்டேஜ் அங்கதான் முடிக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு போஸ்ட் கம்பம், இங்க ஒரு டவர் வச்சிருப்பாங்க. இதுதானே டெட் எண்ட். இதுக்கப்புறம் போகணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ஸ்ட்ரெயின். சரிங்களா? ஸ்ட்ரெயின். சொல்ல புரியுதுங்களா? டெட் எண்ட் எங்க போய் முடியுதோ அங்க எல்லாமே ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டே இன்சுலேட்டர். சரிங்களா? ஸ்டே இன்சுலேட்டர் ஆர் எக் டைப் இன்சுலேட்டர். உங்களுக்கே தெரியும் ஸ்டே இன்சுலேட்டர் எக் டைப்னா நீங்க வீட்டு பக்கத்துல நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி கம்பா இப்படி போஸ்ட் இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு ஒயர் போட்டு இப்படி எக் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்படி போட்டு இப்படி. சரிங்களா? பாத்துருக்கீங்களா? இதுதான் எக் இன்சுலேட்டர். எக் டைப் இன்சுலேட்டர். ஸ்டே ஒயர்னு சொல்லுவாங்களா? ஸ்டே ஒயர் அந்த இது. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஷேப்ல இருக்குன்னா எக் ஷேப்ல இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது பார்க்கறது எப்படி இருக்கும்? ஸோ இட் இஸ் சப்போர்ட் dead end to avoid leakage current. Main to avoid சரிங்களா? leakage current. Next string efficiency. Next வந்துட்டு பாத்தீங்கன்னா string efficiency. ஸோ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா சரிங்களா, உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. ஸ்ட்ரிங் என்ன சொன்னா நம்பர் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் மேனர் டு ஃபார்ம் ஸ்ட்ரிங். சரிங்களா? ஸோ அதனுடைய எஃபிஷியன்சி அந்த இன்சுலேட்டர் பல்கா இருக்குல்ல, அந்த இன்சுலேட்டரோட எஃபிஷியன்சி நம்ம எப்படி இருக்கு, எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 டிஸ்க் இருக்குன்னு வச்சுங்களேன். 3 டிஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டிஸ்க், இப்படி ஒரு டிஸ்க், இப்படி ஒரு டிஸ்க், இப்படி இருக்கு. இது கண்டக்டர்னு வச்சுங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு கிராஸ் சம், இது வந்துட்டு டவர். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் டிஸ்க், இது செகண்ட் டிஸ்க், இது தேர்ட் டிஸ்க். ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஸ்லைடா? ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க பாருங்க. ஸோ சொல்ல புரியுதுங்களா? டு அவாய்ட் லீக்கேஜ் கரண்ட், கரெக்டுங்களா? டு அவாய்ட் லீக்கேஜ் கரண்ட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டிஸ்க், செகண்ட் டிஸ்க், தேர்ட் டிஸ்க். இந்த 3 டிஸ்க் எப்படி இருக்கு? கனெக்டட் ஆஃப் சீரிஸ். சரிங்களா? இந்த இதுக்கு பேர் தான் சீரிஸ் கனெக்ட் பண்ணீங்களா, இதுக்கு பேர் தான் இது ஸ்ட்ரிங். சரிங்களா? அப்ப இங்க போறது என்ன வோல்டேஜ் அப்படின்னா லைன் வோல்டேஜ். இங்க போறது என்ன வோல்டேஜ்? லைன் வோல்டேஜ். லைன்ல போயிட்டு இருக்கிற வோல்டேஜ். சரிங்களா? ரைட். இந்த டோட்டலா இந்த டிஸ்க் ஒரு வோல்டேஜ் விஸ்டன் பண்ணுவோம், இந்த டிஸ்க் ஒரு வோல்டேஜ் விஸ்டன் பண்ணுவோம், இந்த டிஸ்க். ஏன்னா கவனிங்க, இப்போ இந்த வோல்டேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 33 கிலோ வோல்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு டிஸ்கோட கெப்பாசிட்டி 11 kV அப்படின்னா இந்த 33 கிலோ வோல்ட்னா அதுக்கு ப்ரொபோஷனலா ஒரு கரண்ட் போயிட்டு இருக்குமா லைன்ல 33 கிலோ வோல்ட்டுக்கு. அப்போ அந்த கரண்ட் இங்க என்டர் பண்ண பார்க்கும். சரிங்களா? அப்ப இந்த 11 கிலோ வோல்ட்டுக்கு ஒரு கரண்ட் விஸ்டன் இருக்குமா, அது இங்க இது பண்ணும். இதை லிமிட் பண்ணும். ஆனா மேக்சிமம் பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா இங்கதான் ஸ்ட்ரெஸ் அதிகமா. இங்க போற கரண்ட் மேக்சிமம் கெப்பாசிட்டி வோல்டேஜ் கெப்பாசிட்டி வந்துட்டு இங்கதான் கொடுக்கணும். இதோட இங்க கம்மியா இருக்கும், இங்க இதோட இது கம்மியா இருக்கும். பிராக்டிகலா பார்த்தா, தியரிட்டிக்கலா பார்த்தோம்னா எல்லாமே ஈக்குவல், அப்ப 100% வரும். பட் பிராக்டிகலா பார்த்தா 100% வராது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி
இந்த வோல்டேஜ் 3 டிஸ்கோட வோல்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் வோல்டேஜ். சரிங்களா? வோல்டேஜ் அக்ராஸ் ஸ்ட்ரிங், வோல்டேஜ் அக்ராஸ் ஸ்ட்ரிங் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் வோல்டேஜ். சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? ஃபேஸ் வோல்டேஜ். n நம்பர் ஆஃப் டிஸ்க் இன்டு வோல்டேஜ் அக்ராஸ் disk nearest to line conductor, இதான் ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? நியரஸ்ட் டு லைன் கண்டக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 டிஸ்க்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? ரைட். ஸோ இதனோட டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 11, இது ஒரு 11, இது ஒரு 11. ஸோ அப்போ ஃபேஸ் வோல்டேஜ் என்ன வரும்? 11 + 11 தியரிட்டில சொல்றேன். சரிங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி டோட்டலா 33 டிவைட் பை n நம்பர் ஆஃப் டிஸ்க் 3 வோல்டேஜ் அக்ராஸ் டிஸ்க் நியரஸ்ட் டு த லைன் கனெக்டருக்கு பக்கத்துல என்ன டிஸ்க் இருக்கு? இந்த டிஸ்க். அப்போ இதனுடைய வேல்யூ என்னது? 11. ஸோ அப்போ சால்வ் பண்ணினா 33 டிவைட் பை 33 1. பர்சன்டேஜ்ல சொன்னா இன்டு 100. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ்? 100%. அப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா 100%. ஆனா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 33 kV இங்க அதிகமான ஒரு 15 வோல்ட் விஸ்டன் பண்ணும். ஏன்னா பாருங்க 33 kV கரஸ்பாண்டிங்கா கரண்ட் ஒன்று ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அந்த கரண்ட் தான் இங்க என்டர் ஆகும். மேக்ஸிமம் கரண்ட் எதுல ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னா இந்த இதுல தான். இன்சுலேட்டர் என்ன இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? கரண்ட் லிமிட் பண்ணும். இங்க வர கரண்ட்டை இது லிமிட் பண்ணும். அப்ப மெஜாரிட்டி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கணும்? இந்த இது. அப்ப இன்சுலேட்டருடைய கெப்பாசிட்டி இங்க தான் அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க இன்சுலேட்டருடைய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கணும்னா இங்க வோல்டேஜ் ரேட்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். கரெக்டுங்களா? இங்க கம்மியா இருக்கலாம், இங்க கம்மியா இருக்கும். அப்ப ஈக்குவலா இல்ல. பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா போக போக கம்மியா இருக்கு. அவ பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா நீங்க மாத்தி நீங்க போட்டீங்க அப்படின்னா என்ன வருங்க? கண்டிப்பா இப்ப இங்க 11 போடுவீங்களா? இந்த இடத்துல 11க்கு பதில் இங்க வேற ஏதாவது போடுங்க. வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப 33 டிவைட் பை 45 போட்டீங்கன்னா கண்டிப்பா லெஸ் தென் 100%. இது பிராக்டிகல் கேஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. சரிங்களா? எப்படி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்? சரிங்களா? ஸோ இன்சுலேட்டர்ல எப்படி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்? மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. எதுக்காக இது பண்றோம்? மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. ஏன் வந்துட்டு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றீங்க? அதாவது ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி நம்ம நீங்க இன்சுலேட்டரோட எஃபிஷியன்சி ஏன் இம்ப்ரூவ் பண்ணணும்? அப்பதான் உங்களுக்கு கண்டக்டர்ல இருந்து லீக்கேஜ் கரண்ட் கிராஸ் ஆகும் வழியா டவர் வழியா போகாது, பவர் லாஸ் ஆகாது, சேஃப்டி இருக்கும் ஹியூமனுக்கு. இது எல்லாமே சரிங்களா? அப்ப ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்? லாங்கர் கிராஸ் ஆம். சரிங்களா? லாங்கர் கிராஸ் ஆம். செகண்ட் சொல்லுங்க. செகண்ட் என்ன வரும்? கிரேடிங் மெத்தட். இன்சுலேட்டர் கிரேடிங் மெத்தட். தேர்ட் கார்ட்ரிங். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த ஸ்லைட. நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் லாங் கிராஸ் ஆகும்னா இத்தனை கிராஸ் ஆகுங்க. இதனுடைய இது லாங்கா கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் டிஸ்க் போடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டக்டர் இப்படி போகும். லைன் கண்டக்டர் இப்படிதானே இருக்கும். லாங் கிராஸ் ஆகுங்க. ரைட். இதுக்கு பேர் என்ன? நல்லா கவனிங்க. இதுக்கு பேர் என்னது? செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஒரு இன்சுலேட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இன்சுலேட்டர்னா உங்களுக்கு தெரியும்ல, செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ். நல்லா கவனிங்க. இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். ஒரு டிஸ்க் மாதிரி என்ன? இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். நடுவில் ஏர் இருக்கா? புரியுதுங்களா? இது ஒரு பிளேட் மாதிரி இருக்கு, இது ஒரு பிளேட் மாதிரி. நடுவில் ஏர் இருக்கா? அப்ப இங்க என்னது? ஒரு டைஎலக்ட்ரிக். அப்ப இது என்ன ஃபார்ம் ஆகும்? கெப்பாசிட்டன்ஸ். இது செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ். அப்ப இந்த இடத்துல இருந்து இது ஒரு பிளேட் மாதிரி ஆக்ட் ஆகுதா? இங்க மெட்டல் ஃபார்ம், இங்க ஒரு பிளேட் மாதிரி இருக்குதா? அப்ப இந்த பிளேட்டுக்கு இந்த பிளேட் நடுவில் இங்க ஒரு ஃபார்ம் கெப்பாசிட்டன்ஸ். இது ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ். இததான் சொல்லுவாங்க கே. கே என்னது? ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பை இன்சுலேட்டர்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ். உங்களுக்கு தெரியும். இப்ப V2 கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா V1 இன்டு V2னா V1 பிளஸ் V1 இன்டு K. அப்ப V3 கண்டுபிடிக்கிறீங்கன்னா V2 பிளஸ் V1 பிளஸ் V2 இன்டு K. சப்போஸ் எனக்கு V4 வேணும் அப்படின்னா இங்க இதெல்லாம் ஒன்று குறைச்சிக்கணும். V3 இப்ப இங்க V1 பிளஸ் V2 அப் டு V3 வரலும் போடுவீங்க இன்டு K. இது நல்லா கவனிங்களா? இப்ப இந்த வேல்யூ C ஈக்குவல் டு C ஈக்குவல் டு கரெக்ட் தான். C ஈக்குவல் டு
கெப்பாசிட்டன்ஸோட இது என்னது டிவைட் பை டின்னு போடுவீங்களா எப்சிலான் ஏ டிவைட் பை டின்னு. டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் குறையும், டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் குறையும். இப்படி படிச்சிருப்பீங்க எப்சிலான் ஏ இன்டு டி இது மாதிரி. ஸோ டிஸ்டன்ஸ் இங்க பாருங்க எப்படி இருக்கு, டிஸ்டன்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன், அப்ப இந்த சி சென்டோடைய வேல்யூ குறையும். அப்ப சி சென்ட் குறையுது வேல்யூ அப்படின்னா கேவோட வேல்யூ ஸ்மால் வேல்யூ வெரி லார்ஜ் வேல்யூ, இதனோட வேல்யூ 0. கரெக்டா? ஸோ அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க 0, இது 0 ஆயிடும். நெக்ஸ்ட் 0 இன்டு எனிதிங் இது என்னது 0, 0 இன்டு எனிதிங் என்னது 0. அப்ப v2 ஈக்குவல் டு v1, v3 ஈக்குவல் டு v2, v4 ஈக்குவல் டு v3. அப்ப இங்க நான் 11 செட் பண்ணேன் அப்படின்னா v2 என்ன இருக்கும் 11, இங்க 11னா இங்க v3 என்னது 11, v3 11னா v4 என்னது 11. அப்ப எல்லா டிஸ்கோடைய வோல்டேஜ் எப்படி இருக்கு, எல்லா டிஸ்கோடைய வோல்டேஜும் எப்படி இருக்கு, ஈச் டிஸ்க் வோல்டேஜ் எப்படி இருக்கு உங்களுக்கு, ஈச் டிஸ்க் சரிங்களா வோல்டேஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கு யூனிஃபார்மா இருக்கும். சரிங்களா? யூனிஃபார்ம்னா அப்பதான் பார்த்தோம் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரிங் 3 இருக்கா, என்னுடைய டோட்டல் வோல்டேஜ் 11 11 11 டோட்டலா 33 இருக்கும். நம்பர் ஆஃப் டிஸ்க் 3, டிஸ்க் நியரஸ்ட் டு த லைன் கண்டக்டர் என்ன இருக்கு 11. இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருது 100% இன்டு 100 போட்டீங்கன்னா 100. அப்ப எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்கா? சொல்றது புரியுதுங்களா இல்லையா? சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். இதுக்கு பேர் என்னது சண்ட். ஏன்னா சண்ட்னு இருக்கு, இது செல்ஃப், இது சண்ட். அப்போ உங்களுக்கு கே வேல்யூ அதிகமா இருக்கும். கே வேல்யூ அதிகமாகும் போது கண்டிப்பா என்ன ஆகும், இந்த v2 v3 v4 v1 இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்ஈக்குவலா இருக்கும். அன்ஈக்குவல் வோல்டேஜ் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்க ஃபார்முலா அப்படின்னா கண்டிப்பா லெஸ் தென் 100 தான் வரும். சரிங்களா? அப்ப எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டு அச்சீவ் யூனிஃபார்ம் டிஸ்க் வோல்டேஜ், ஒவ்வொரு டிஸ்க்லயும் என்ன பண்ணணும் யூனிஃபார்ம் ஈக்குவல் வோல்டேஜை நீங்க செட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சி தட் இஸ் இன்சர்ட்டோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். செகண்ட் மெத்தட் கிரேடிங் மெத்தட். ஸோ கிரேடிங்ல இதுல என்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்னா அதை மட்டும் பாத்துங்க. ஸோ டாப் இதெல்லாம் ப்ரூஃப் நிறைய இருக்கு. ஸோ டாப்ல மினிமம் கெப்பாசிட்டன்ஸ், சரிங்களா? அதே மாதிரி பாட்டம்ல மேக்ஸிமம் கெப்பாசிட்டன்ஸ், சரிங்களா? ஸோ இதை வச்சு நீங்க எழுதலாம். சரிங்களா? பாட்டம்ல மேக்ஸிமம் கெப்பாசிட்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க இப்படி இருக்கும் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு லைன் கண்டக்டர். உங்களுக்கு தெரியும் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா எக்ஸ் இதுல அதிகமா இருக்கும். இப்ப கரண்ட் இங்க அதிகமா வருது அப்படின்னா இங்க வோல்டேஜ் டிராப் எப்படி இருக்கும், இங்க அதிகமா இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் டிராப் இங்க அதிகமா இருக்குன்னா இங்கதான் நம்மளுக்கு வோல்டேஜ் டிராப் விஸ்டன் பண்ற கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். அப்ப அதனால பாட்டம்ல மேக்ஸிமம் கெப்பாசிட்டன்ஸ், டாப்ல போக குறைச்சிக்கலாம். அப்ப மினிமம் கெப்பாசிட்டன்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் காட் ரிங். காட் ரிங் அதே மாதிரிதான். ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்க ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நடுவில் கொடுத்து இந்த இடத்துல டவருக்கு இங்க ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. இந்த கெப்பாசிட்டி இது மெட்டல் ரிங், இது லைன் கனெக்டர்னு இருக்கும். சரிங்களா? மெட்டல் ரிங் கொடுத்துருப்பாங்க. காட் ரிங் இது என்ன அப்படின்னா மெட்டல் ரிங். இது எதுக்காகனா இந்த மெட்டல் லிங்க்கும் இந்த மெட்டல் ரிங்க்கும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மெட்டல் ரிங்குக்கும் இந்த இன்சுலேட்டர் காட் ரிங் கொஞ்சம் நல்லா டயக்ராம் பாருங்க. இது டவர். ஸோ இது ஒரு டிஸ்க் இப்படி இருக்கும். கரெக்டா? இது லைன் கண்டக்டர். சரிங்களா? இது கிராஸ் ஆன், இது இன்சுலேட்டர். இப்ப என்னன்னா இங்க ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்ததா இப்படி பாக்குறதுக்கு. அப்ப இந்த காட் ரிங் வந்து லைன் கனெக்டர் இருக்குல்ல, அந்த லைன் கனெக்டர்ல இருந்து இப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்க காட் ரிங். அப்போ காட் ரிங்க்கு இன்சுலேட்டர் இந்த சைட்ல ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆகுமா, ஏன்னா இது ஒரு பிளேட் இது ஒரு பிளேட், அப்ப கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆகும். அப்ப இதனுடைய கரண்ட்டும் இதனுடைய கரண்ட் என்னது ஆப்போசிட். இதுவும் கேன்சல் ஆயிடும். சண்ட் இது எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்ப சண்ட் 0 ஆயிடுச்சுன்னா கேவோட வேல்யூ என்னது 0. கேவோட வேல்யூ 0னா எல்லாம் ஈக்குவலான வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஈக்குவல் வோல்டேஜ்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் காட் ரிங். சரி, ஓகே பாய்ஸ், இது வரல இருக்கட்டும். இன்னும் அந்த கேபிள்ஸ் இருக்கு, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கும் கேபிள்ஸும் சர்ஜ் இம்பிடன்ஸ். நாளைக்கு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் கியர், பவர் ஜென்ரேஷன் நாளைக்கு ஒரு 2 கிளாஸ் போட்டு தியரியை முடிச்சிருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 கிளாஸ்ல எம்சிக்யூ போகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபார்ம்லாம் கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து கொஞ்சம் இந்த மந்த்ல வர மாதிரி பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கரெக்டா பிரிண்ட் எடுத்து, சரிங்களா, காமிக்கிறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டோ ஒட்டி நிறைய பேர் என்ன இது டவுட் இருக்கு, ஒரிஜினல் வச்சிடாதீங்க தயவு செய்து. சரிங்களா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2, போட்டோ காப்பினா ஜெராக்ஸ். சரிங்களா? உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் கன்சாலிடேட் மார்க் ஷீட் ஒரு ஜெராக்ஸ், ஆதார் இல்லைன்னா ஓட்டர் ஐடி அது ஒரு ஜெராக்ஸ். சரிங்களா?
அதை வச்சு ரெஜிஸ்டர் போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் அது மாதிரி பண்ணுங்க. நீங்க இது பண்ணி விட்டுறாதீங்க சரிங்களா, கொரியர் பண்ணிடாதீங்க. ஏன்னா கொரியர்ல போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வர முடியாது ஒவ்வொரு தடவை சரிங்களா. கொரியர்ல யாருமே கொரியர்ல பண்ணிட வேணாம் சரிங்களா, நான் மெசேஜும் போட்டுறேன். ஸோ அதனால இதுல பண்ணிடுங்க. அதுக்குன்னு ஒரு சிரமம் பார்க்காத ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணுங்க. ஓகேவா? ரைட் ப்ரோ. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு கிளாஸ் இதுவரை இருக்கட்டும். ஸோ டிஎஸ்பி படிச்சு வைங்க. நான் கொஸ்டின் டைப் பண்றேன் அப்படின்னா நைட்டுக்குள்ள போடணும் சரிங்களா. லிங்க் என்ன அனுப்பிச்சு. சரி ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஆல். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடு போடணும்னு வச்சுக்கலாம், முடிக்க முடியாத சரிங்களா. முடிக்க முடியல அப்படின்னா லாஸ்ட் மினிட்ஸ்ல உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடும். ஓகேவா? ஜஸ்ட் எல்லாமே ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிட்டே வந்துடும். ஓகேவா? ரைட். டெஸ்ட் டைம் அதான்பா. டெஸ்ட் டைம் என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு நைட்டுக்குள்ள அதான் வரும். நீங்க எப்ப வேணாலும் நீங்க எடுத்து எழுதுங்க, பட் இன்னைக்கு முடிச்சிடணும். அதுதான் என்னுடைய இது. லிங்க் நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. நீங்க டெஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க நைட்டுக்குள்ள முடிச்சிங்க, 12 o'clock முடிச்சிங்க. ஓகேவா? ஏன்னா நான் டைப் பண்றதை ஒன்னு காப்பி பண்ணி போடுறதுக்கு அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இல்லைன்னா நான் கரெக்டா சொல்லிடுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எடுத்தது இதுல இருந்து நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறீங்க, எடுத்து அனுப்பிச்சு, அதுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேது. மற்றதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் வருது. பட் அந்த ஃபார்ம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மட்டும் வர மாட்டேது. அதுக்கு மட்டும் டைப்பிங் வர மாட்டேது. அப்படிதானே? சரி ரைட், சும்மா சொன்னேன் சரிங்களா. ஸோ இது பாருங்க. ஓகே ஓகே சரி, படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. எல்லாருமே ஒரு நாள் ஒரு ஆஃப் டேங்கிறேன், ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு அதுதான் ப்ரூஃப் சரிங்களா, நீங்க அட்மிஷன் பண்ணதுக்கு இருக்கலாம். ரைட், ஒரு ஹார்ட் காப்பி. ரைட், ஆல்ரெடி சென்டா? ஓகே, எல்லாருமே போஸ்ட்ல பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், போஸ்ட்ல பண்ணுங்க, கொரியர்ல பண்ணிடாதீங்க சரிங்களா. ஓகே, நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த பவர் சிஸ்டத்துடைய அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு 2 செக்ஷன் போட்டு நீட்டா என்னென்ன கொஸ்டின்ஸ், தியரி பிளஸ் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கேட்பாங்களோ அது எல்லாமே பார்த்துருவோம் நம்ம. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ரைட்பா. ஓகே, இதுக்கு மேல நீங்க நல்லா படிக்கீங்க, எஃபோர்ட் போடுங்க சரிங்களா. டீ வேணா வச்சு குடிங்க நைட்ல. நைட் ஒரு 12 o'clock கொஞ்சம் படிங்க, 11 12 படிங்க சரிங்களா. ஒரு 5 hours தூங்குங்க. கண்டிப்பா தூக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 11 o'clock வரலும் நைட்டு படிங்க. 10 to 10 கூட ஓகே தான். மார்னிங் வந்துட்டு ஒரு 3 to 4 எழுந்துருங்க சரிங்களா. ஒரு 6 hours 5 hours தூங்குங்க போதும். காலையில ஆரம்பிச்சுன்னா நைட் வரலாம் ஜாலியா படிச்சுட்டுங்க. போர் அடிக்குதா அப்படி வெளியில போயிட்டு 5 hours போதும். 5 hours போதும். ஏன் இந்த டைம்குள்ள போத விடுங்க, இன்னும் 2 மாசம் தானே. ரொம்ப கம்மியா. 6 hours தூங்குங்க. 7 hours அட்லீஸ்ட் வேணுமா? சரி 7 hours தூங்குங்க, உங்களுடைய கன்வீனியன்ட். நான் சொல்றது அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொல்றேன். காலையில கொஞ்ச நாள் தூங்குங்க ஜாலியா, அப்படியே லைட்டா கொஞ்சம் டயர்டா இருந்தீங்கன்னா. காரைக்குடியில எத்தனை பேர் இருக்கீங்க இங்க இப்ப? இதுல அங்க இருக்கீங்களா? அங்க இருந்து படிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸோட? இல்ல வீட்ல இருந்து தான் படிக்கிறீங்களா எல்லாருமே இண்டிவிஜுவலா? ஓகே ஓகே, ஹோம் தான். ஹோம் எல்லாமே அதான் பெஸ்ட் சரிங்களா. ஏன்னா இப்ப நீங்க போயிட்டு அடுத்தவங்க படிக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஆயிடும். ஆனா இப்படி படிக்கிறாங்க வெறித்தனம் அப்படின்னா. அதனால அவங்க வீட்டுல இருந்து படிங்க சரிங்களா. ஓகே, நாளைக்கு முடிச்சிடலாம் பவர் சிஸ்டம். அந்த இது MCQ சனிக்கிழமை முடிச்சிடலாம். ஓகேவா? 3 days. சரிப்பா. ஸோ என் மீட்டிங் கொடுத்துட்டுங்களா? என் மீட்டிங் கொடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. இதெல்லாம் பத்தாது, இதெல்லாம் பத்தாது, கொஞ்சம் எஃபோர்ட் போடணும்.
அதே மாதிரி தூக்கம் வந்து நல்லா தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் உங்களுக்கு ப்ரெஷராகவே படிக்கவே முடியல, ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாதிரியே இல்லையே அப்படின்னு ஃபீல் ஆகும் கண்டிப்பா இது மாதிரி டைம்ல. சரிங்களா? அப்ப என்ன பண்றீங்கன்னா, மறந்துருதேன்னு நினைப்பீங்க. ஒரு நாள் நல்லா ஃபுல்லா தூங்குங்க. ஒரு நாள் புக்கே தொட வேணாம். தூக்கி போட்டு நல்லா தூங்குங்க. ஜாலியா வெளிய சுத்திட்டு வந்துட்டு, நல்லா ஜாலியா தூங்குங்க. அடுத்த நாள் எழுந்து இதுக்கு மேல படிச்சா மைண்ட்ல செட் ஆகும் அப்படின்னு நினைச்சுட்டு படிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செட் ஆகும். அது மாரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? சில பேத்துக்கு என்னடா எல்லாம் படிச்ச மாரி இருக்கு, மறந்த மாரி இருக்கு அப்படின்னு மைண்ட்ல செட் ஆயிருக்கும். சில பேத்துக்கு. ப்ரெஷரா படிக்கும்போது என்னடா ஒரு மாரி இருக்கும். செமஸ்டர் எக்ஸாம்லாம் படிப்பீங்க. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா புக்க தூக்கி போட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா அப்படியே வெளியில போயிட்டு வந்துட்டு நல்லா தூங்குங்க. ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் காலையில இருந்து பழச வந்து நினைக்காத, சரி புதுசா இப்ப நான் படிக்கிறது மைண்ட்ல செட் ஆகும் அப்படின்னு ஒரு மைண்ட செட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இதுல மேக்ஸிமம் ரிசல்ட் வரணும். ஓகேவா? சும்மா ஏதோ கடமைக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ரிசல்ட் வரணும். சரிப்பா. ஸோ என் மீட்டிங் ஓகே, ஓகே. பார்க்கலாம். அவ்வளோதான் குடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். தனியா எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூட் தனியா ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுது ஆனா ரிசல்ட் வரலன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். சிரிச்சிரும் ப்ரோ. சரிங்களா? அதனால உங்களுக்கு ஏன்னா நான் சொல்லி தான் தர முடியும். படிக்கிறது பிடிக்காது. ஏன்னா நீங்க அங்க வீட்ல இருக்கிறீங்க. கரெக்ட்டா? இப்ப நான் இருந்தேன்னா கூட பார்த்துட்டு இருந்தேன்னா எப்படி படிக்கிறீங்க என்னன்னு தெரியும். அதுக்கு சொல்றேன். அதனால இப்ப இதுல 150 பக்கமா இருக்கீங்கன்னா, அந்த 150 ஸ்டூடண்ட்ஸ் நல்லா போஸ்டிங் ஆகுற அளவுக்கு கொண்டு வரும். சரிப்பா. ஸோ என் மீட்டிங் கொடுத்துறேன். ரெஸ்ட் எடுங்க போயிட்டு. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஆல். நம்பிக்கை இருக்கு எனக்கு. சரிங்களா? பார்ப்போம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ.